மாதம் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வரணும் என்று சொல்லி அழைப்பு கொண்டிருந்தேன். அதனுடைய மிக ஞாபகமாக இருந்து நான் மத்தியில் வந்திருக்கிறேன். பழைய ஆலயத்தில் கூட 2 முறை வந்திருக்கிறேன். புதிய ஆலயத்தில் கூட ஸ்தோத்திரம் 1 முறை, இதோட 2 முறை நினைக்கிறேன். ஆக ஸ்தோத்திரம் பழக்கமான ஒரு ஊழியக்காரர். ஆளு பார்த்தவர் மாதிரியாக இருந்தாலும் அவர்கள் ஏராளமான சரக்குகள் ரகசியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான நல்ல வேத ஞானம் படைத்த ஒரு நல்ல ஒரு மனுஷன், தேவ ஆவியினால் ஒரு வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தான் மட்டுமல்ல, எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட புஸ்தக வடிவிலையும் கூட எழுதி அநேகருக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நாம் பெற்ற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இருந்தால் போதும் நினைக்கக்கூடாதா? பிறரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தனக்கு கிடைத்த ரகசியத்தை, தனக்கு கிடைத்த வெளிப்பாடை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். கடச்சநேந்தரில், மதுரை பக்கம் உள்ளதான கடச்சநேந்தரில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அழகர் கோயில் போகிற வழியிலே அவருடைய ஊழியம் ஸ்தலம் இருக்கிறது. சமயநல்லூரில் இருக்கிறீங்க, ரைட். அது திண்டுக்கல் போகிற ரூட்டில் சமயநல்லூரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே சபை இருக்கிறது. அப்படிப்பட்டதான நிலைமையில் அவரும் அவருடைய 2 குமாரர்களுமாய் அந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். தேவ கிருபையினால் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல வெளிப்பாடோடு கூட சில புஸ்தகங்களை கூட எழுதி அந்த சில சமயத்தில் மற்றவர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார். காசு இல்லாதவர்களுக்கு ஸ்தோத்திரங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இலவசமாகவும் கூட கொடுத்துருக்கிறார். நான் சங்கடப்படுறேன்ப்பா, இப்படி நீங்கள் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவாகுது, இலவசமாக எங்களை போல் ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமான்னு பாருங்கள். இல்லையா, ஊழியக்காரர்கள் கொடுக்குறோம், விசுவாச மக்கள் காசை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஊழியக்காரர்கள் எங்கிறதான முறையிலே புஸ்தகத்தில் கூட உங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் செய்வாங்க. அதுபோல் இப்போ கூட பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தை குறித்து நல்ல வெளிப்பாடான காரியத்தை எழுதியிருக்கிறார். அது மாத்திரமே எப்படி இருக்கிறதுன்னு நிறுவம் அந்த புஸ்தகம் இருக்குது. பாருங்க, இது சொல்கிற வேணுங்கிற ஒரு 3 செட்டு தான் இருக்குது. விருப்பம் தான் நீங்கள் வாங்கலாம். அதை சொல்கிறோம். இது இந்த புஸ்தகம் ஒரு 300 ரூபா வாங்கி கொடுக்குறது. ஆனால் 200 ரூபா கொடுக்குறாரு. அதோட இந்த புஸ்தகத்தை சேர்த்து கொடுக்குறாரு. அதில் ஒரு செட்டு வாங்கினா 200 ரூபா. ஏன்னா நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை காசு இல்லைன்னு தான் சொல்லிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. நான் உங்களுக்கு பதிலாக ஐயாவிட்ட நான் கொடுத்து அனுப்பிக்கிறேன். இல்லைங்களா, பின்பு நீங்கள் கிடைக்கும் போது எனக்கு கொடுத்தா கூட போதும். இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லது. பாருங்கள், எங்களுக்கு அங்கேயும் பூரா அலமாரி நிறையா புக்ஸ் தான் இருக்குது. இந்த மேலே கார் பார்க்கிங் மேலே கட்டின வீட்லேயும் கூட ஒரு அலமாரியில் புஸ்தகம் தான். அதே மாதிரி இன்றைக்கி எக்கச்சக்கமான புக்ஸுகளை வாங்கி அங்கே நாங்கள் தங்கி இருக்கிற அலமாரியிலையும் வச்சுருக்கோம். இது பூரா எங்களுக்கு பெரிய சொத்து. சாப்பிட்றோமோ சாப்பிட்றதையும் மதுரைக்கு போவேன் கூட்டத்துக்கு, ஊழியர் கூட்டத்துக்கு போன மாதிரியே திரும்பி வரும். ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன். அந்த காசை சேர்த்து வச்சு புஸ்தகமும் ஏதாவது வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சு அதை படிப்பேன். அதனால ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க முடிஞ்சு அவருக்கு வைராக்கியமாக நிலைநிற்கவும் விளம் கிடைச்சிருக்க பார்த்துங்க. அல்லேலூயா. அவனால எனக்கு அன்பான தேவ ஜனங்களாக இருக்கிற நம்ம இப்படி பலன் அடைய வேணும்னா இப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வருகிற போதெல்லாம் கூடுகிற போதும் ஏதாவது புத்தகத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காங்க. தப்பாக நினைக்க வேண்டாம். இது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்குது. கடந்த மாதத்தில் இயேசுவடியான் ஐயா மூலமாக சில ஒரு புத்தகத்தை நீங்களாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. நெருங்கி கிட்டத்தட்ட 70 புத்தகம் ஓடி இருக்குது. அந்த அளவில் எல்லோரும் வாங்கியோடு கூட வாங்கியிருக்கீங்க. ஆமாம், பெங்களூருக்கு போயிருந்தார் நம்ம ஜோசப், மானாவிலிருந்து வருகிறவர். அவர் கூட எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வைங்கன்னு சொன்னார் போன பின்னாடி. ஆனாலும் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருக்கியா, நீங்கள் வந்தால் வாங்கிக்கணும். ஏன்னா அவருடைய செய்தி அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதாவது யூடியூப் மூலமாக லைவில் கேட்டுருக்காரு. அதனால அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இப்பவும் கூட இங்கே அப்படி தான் கேட்டுக்கிட்டுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய செய்தி கேட்பாங்க, நம்முடைய ஜபத்தை கேட்குறாங்க, நம்ம முகத்தை பார்க்குறாங்க. உண்மையிலேயே நம்முடைய கூடுதல் நம்முடைய ஆராதனையெல்லாம் கலக்கிறதான மக்களாக இருக்கிறத பார்க்குறோம். அதுபோல் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நானும் இப்படி புஸ்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவங்க வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசு ஒரு பொருட்டல்ல. இப்போ எல்லாருடைய கையிலையும் நல்ல பணம் பொருளக்கூடிய காலங்கள். சாதாரணமான ஒரு கிளவி எடுத்துக்கிட்டால் கூட 500 ரூபா நோட்டு இல்லாமல் இருக்காது. அந்த அளவில் இப்போ எல்லாருக்கையும் சர்வசாதாரணம். ஆமாம், சாதாரணமான 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரை சம்பாதிக்கிற கூட்டமாகவும் இருக்கிறாங்க. அதனால் காசுக்கு மதிப்பு
வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டதான நேரத்தில் இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இது நிமித்தம் நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம பலனடைய முடியும். என்னால் இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட முடியாது. பார்த்தீங்களா, வாரம் முடியாத ஆட்களை கூப்பிட்டு நடத்தினா நம்ம அவங்களெல்லாம் கணப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு அவரையும் கொடுத்து கணப்படுத்தி அனுப்பணுமா இல்லையா? சும்மா முடியுமா? அனுப்ப முடியுமா? இல்லைங்களா? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறாங்க. ஆனால் யாரையும் சும்மா வரவழைச்சிட்டு சும்மா அனுப்புனா என்ன ஆகுது? பின்பு நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளை இழந்துக்கிறோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்ம அப்படிப்பட்டதான நிலைமையில நம்ம கொடுத்து ஊழியத்தை செய்கிறோம்னா எதுக்கு தெரியுமா? நம்மளாம் எப்படியாவது வீணாக போயிடக்கூடாது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்த வாழ்ந்து என்ன செய்யணும்? பரலோகம் போகணும். அதுதான் நம்முடைய நோக்கம். இவ்வுலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு குறைவும் இருக்காது நம்ம வாழ்க்கையில். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நிறைவாக நடக்கிறார். குறைவு ஏற்பட்டால் அந்த குறைவுகளெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். மகத்துவமான ஆண்டவர் ஆராதிக்கிறோம். கடந்த வாரத்தில் செய்தி கேட்டீங்கல்ல, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஏன் துதிக்கிறோம்? துதிப்பதற்கு காரணம் என்ன? அவசியம் என்ன? எதுக்காக இப்படி துதிக்கிறோம்னு சொன்னால், எத்தனையோ அவர் பெரிய பெரிய காரியமெல்லாம் செய்கிற தெய்வம். அவர் ஒருவரே துதிக்கு பார்க்கிறார். அவரை துதிப்பது தான் நல்லது. அவர் துதிக்கி அவர் தான் சொந்தக்காரரை. அதனால் மகத்துவமான காரியங்களை செய்கிற தெய்வம் என்பதனால அவர் ஒருவரே ஆராதிக்கூடிய தெய்வம் என்று கடந்த வாரத்தில் செய்தியை கேட்டோம். தேவஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு கூட இருந்து அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால நம்ம உற்சாகத்தோடு கூட எதற்கும் செலவழிக்கிறது ஆயத்தமாக இருக்கணும். அதனால பாஸ்டர் வர சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த மாதம் யார் வராங்களோ தெரியாது. யூத் மீட்டிங் யார் வராங்களோ, விழிப்பு ஜபத்துக்கு யார் வராங்களோ, பாருங்க இப்படியெல்லாம் கூப்பிட்டு பயன்படுத்துகிறோம். அக்டோபரில் கூட 25, 26, 23 நாள் ஸ்ரீவன் தேவகுமார் என்கிறான ஊழியக்காரரை சென்னையிலிருந்து வரவழைச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்ம குடும்பத்துக்கான நல்ல அனுபவம் உள்ளதான ஒரு மனுஷன். குடும்பத்தை குறித்து நல்லா பேசுவார். அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் நடத்துறது எப்படி நடக்கணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்ம இப்படியெல்லாம் இருக்குன்னு நல்ல ஒரு செய்தியை கொடுப்பார். அப்படிப்பட்ட தெய்வ மனுஷனை வரவழைச்சிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரத்தையெல்லாம் ஏன் செய்கிறோம்? அவரெல்லாம் வரவழைச்ச சாதாரணமான செலவு கிடையாது, எக்கச்சக்கமான செலவுகள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில செலவழிச்சு செய்கிறது காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் வீணாக போயிடக்கூடாது. பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் உற்சாகத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. கடைசி வரலும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அதுக்கடுத்து அவ்வளோ கடைசியாக செய்தி பின்பு நாடுக்கு விண்ணப்பம் கிடையாது. கரெக்டாக அந்த 12 மணிக்கு நம்ம முடிச்சிட போகிறோம். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செய்தியை கொடுக்க வைக்கிறதுக்காகவே நாங்கள் ஜெபத்தை குறைச்சிக்கிட்டோம். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம உற்சாகத்தோடு கூட இருங்க. ஒரு பின்னாடி இருந்தால் கொஞ்சம் தூக்கம் வரும். ஆனாலும் பக்கத்தில் இடம் இருந்தால் கூட உட்காந்து மூஞ்சியில் முகத்துக்கு முகம் பாருங்களை விட்டு தூக்கமே வராது. கண்டிப்பாக அப்படி பக்கத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரி தான். உங்களுக்கு சவுண்டு அதிகமாக கிடைக்கும். நல்ல முகத்தை பார்த்து பேசுகிற போது திரும்பி என்னை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நமக்கு தூக்கம் எங்கே போதுன்னே தெரியாது. 12 மணி வரையிலும் தானே விடியவாக நடத்துகிறோம். ஒரு காலத்தில் விடிய நடத்தணும். நாங்கள் 5 மணிக்கு முடிப்போம் பாருங்க. அது ஒரு காலம். இப்போ என்னன்னா கழுதஞ்சு கட்டணமாக போன கதையாக போயிடுச்சு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியமானது, ஆவிக்குரிய என்ன செய்யணும் தெரியல. அந்த அளவுக்கு மாறி போனதை பார்த்து ரொம்ப துக்கமாக இருக்குது. அப்படியே அதை நினைச்சே கஷ்டமாக இருக்குது. இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்ய இந்த ஊழியக்காரர்களும் அப்படித்தான் ஆகிப்போச்சு, விசுவாசிகளையும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரிப்பட்டதான காரியங்களை அவங்கள பார்த்து நானும் அப்படின்ட்டு போனால் அது நல்லதில்லை. நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்வோம். நிச்சயமாக நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். இப்போ தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் நம்ம பாஸ்டர் ஏஎம் பவுல் அவர்கள். உண்மையாகவே நல்ல ஒரு வேத பண்டிதர். ஸ்தோத்திரம். புஸ்தகம் வேண்டுகோள் பின்னாடி நீங்கள் கொடுத்து வாங்கிக்க. காசில் அதை கொண்டுட்டு வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துட்டு போங்க. ஆமாம், யார் வாங்கிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு உரிய பைசாவை நான் கொடுத்து அனுப்பிவிட்டேன் பாஸ்டர்கிட்ட. இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிரார்த்தனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுக்க ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியில் பலனடைஞ்சால் அது எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்.
நீங்கள் இன்னும் பலத்தோடு பலம் அடையும். அதான் எங்கள் நோக்கம். அதுக்காக என்னமும் செலவழிக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசிரியப்பாராக. அழைப்புக்கு அறிவிப்புக்கு ஒப்பு கொடுத்து கீழ்பிடித்து வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசிரியப்பாராக. இப்போ தேவனுடைய செய்தியை கொடுக்க போகிற தாசன் மூலமாக கர்த்தர் பேசுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் தியாகராஜ ஐயா அவர்களை ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். நான் சிஎஸ்ஏ போதகராக இருந்து வெளியேறி என்னுடைய இன மக்கள் ரட்சிப்புக்காக மதுரை அழகர் கோயில் ரோடு கடச்சினந்தல்ல நான் இருக்கும் ஊழியத்தை தொடங்கின நாட்கள் முதற்கொண்டு ஐயா அவர்கள் எனக்கு நெருங்கின உறவினராக, நல்ல ஒரு சகோதரனாக, நல்ல ஒரு தேவ மனுஷனாக, ஆலோசனையாக எனக்கு இருந்து வருகிறார். அந்த ஓடு போட்ட கோயிலில் பல முறை செய்தி கொடுத்துருக்கேன். இரவு ஜெபங்களில் பங்கு பெற்றிருக்கேன். இங்கேயும் இந்த புது ஆலயம் கட்டின பிறகும் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தைகளை இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலே இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த ஆதி அன்பை குறையாதபடி இன்றும் என்னை நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற, எனக்கு ஆலோசனை கொடுக்குற, உற்சாகப்படுத்துகிற அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியர் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சபையோருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அருமையான பிள்ளைகளை 2 கண்மணிகளைப் போல கர்த்தர் தந்து எந்த விஷயத்திலையும் அப்பா கிட்ட கேட்டு ஜெப குறிப்பு கொடுக்குறத ஏதோ ஒரு அந்நீரை போல அவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு இவங்க நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஊழியக்காரர் பிள்ளைகள் அப்படி கிடையாது. 100க்கு 90% ஊழியர்கள் பிள்ளைகள் தற்குறிகளாக தான் இருக்காங்க, சரியில்லாத ஆள்களாக தான் இருக்காங்க. 10% அறுதலாக தகப்பனு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அறுதலாக இருக்காங்க. அதில் இந்த குடும்பத்தை மாதிரியாக நான் காண்கிறேன். அவர்களுக்கு நல்ல படிப்பு இருந்தும், திறமை இருந்தும், பல உலக நாடுகளில் சென்றிருந்தும் எந்த சிமிட்டமும் மேட்டிமையும் இல்லாமல் தகப்பனை போலவே கீழ்ப்படுகிற, அன்பு செலுத்துகிற, தாழ்மை காட்டுகிற ஒரு வாலிப பிள்ளைகளை எந்த நாட்டிலையும் அதிகமாக பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட நல்ல குழந்தைகளை, பிள்ளைகளை ஊழியர்களாக கர்த்தர் கொடுத்ததை, உங்கள் சபைக்கு கர்த்தர் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆகவே குறித்த டயத்தில் 12 மணிக்கு தாண்டாமல் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய போகிறேன். நீங்கள் எந்த அளவில் வளர்ச்சி பெற்றவங்க என்பதற்கு அடையாளமாக இந்த இரவு ஜெபத்தில் நீங்கள் வந்தது. எவ்வளவோ வேலைகள், சூழ்நிலைகள் இருந்தாலும் தூங்குறதை விட்டுட்டு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாஞ்சைய, விருப்பத்தை, தாகத்தை காட்டுகிறது. தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆகவே இலவசமாக உங்களுக்கு இன்றைக்கி விலையேறப்பட்ட சத்தியங்கள் வித்தியாசமாக, உண்மையாக உங்களுக்கு வெளிப்பட போகுது. ஆகவே அந்த வார்த்தைகளை தயவு செய்து உட்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவில் எந்த அளவில் வேகமாக பைபிள் எடுத்து படிக்க முடியுமோ படிங்க, இல்லாட்டினா நானே சொல்லிடுவேன் நான். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு வெளியரங்கமாக எல்லாருக்கும் அறியப்பட்ட தெரிஞ்ச ஒரு வாக்கியத்தை, வசனத்தை முன்னாடி வச்சு தொடர்ந்து அதனுடைய விளக்கங்களை சொல்ல போகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரியக்கூடிய, தெரிஞ்ச
வசனம்தான் அது. அதிலிருந்து 28, 29, 30 ஆகிய அந்த 3 வசனங்களை மையமாக வச்சு இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். வருத்தப்பட்டும் பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை பொதுவாக தெரியாதவங்களே இல்லை. கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டால் மனப்பாடமாக சொல்லுவாங்க, செவுரில் வெளியே எழுதி போடுவாங்க. எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச வசனம் தான் அது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வசனங்கள் பொதுவாக சாதாரணமாக தெரியும். அந்த உள்ள கருத்துக்களை, உண்மையான அந்த அர்த்தங்களை பொதுவாக போதகர்கள் சொல்ல தவறிட்டாங்க என்பது தான் என்னுடைய மன வருத்தம். அவங்களில் நான் ஒருவனாக தான் இருந்தேன். கர்த்தர் என் கண்களை திறந்து இந்த எளிய ஊழியக்காரனை உலகளாவில யூடியூப் மூலமாக தொடர்ந்து வீடியோக்கள் போட, இந்த புதுவிதமான சத்தியங்களை போதிக்க என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். புதுவிதமான சத்தியம் சொல்கிறது இயேசு சொன்னது தான். ஏதோ புதுசாக அவர் கலப்பி விடுறாருன்னு நினைக்கக்கூடாது. மார்க் 1:27 அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது மக்கள் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படியுதேன்னு சொல்லி ஜனங்க ஒருவரோடு ஒருவர் சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுவின் போதனை எப்படி இருந்தது? புதிதாக இருந்தது. புதிய உபதேசம். இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. புதிய உபதேசம், அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது, புது உடன்படிக்கைன்னு சொல்கிறது, புதிய மார்க்கம்னு சொல்கிறது. ஆகவே இதை மனதில் தயவு செய்து நிறுத்துங்க. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் கூட பவுல் ஊழியக்காரனாக இருக்கும்போது அவனுடைய போதனையை புறஜாதிய மக்கள், அத்தனை பட்டண மக்கள் கேட்கும்போது, இது என்ன புதுவிதமான போதனையாக இருக்கே, இது என்ன புதுசாக இவர் என்னமோ பேசுகிறாரு. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட மதங்கள் பற்றி பேசுகிறவங்க. அந்த மார்ச் மேடையில் ஏகப்பட்ட மதங்களை பற்றி பேசக்கூடிய நபர்கள். ஆனால் பவுலுடைய வார்த்தையை கேட்கும்போது, இது என்ன புதிதான உபதேசம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் இயேசுவினிடத்தில் பயிற்சி பெற்ற ஊழியக்காரன். அவருடைய அப்போஸ்தலர்கள், இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் என்ன எழுதுனாங்கன்னா, எபிரேயர் 10:19 புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்காக அவர் உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு எழுதினாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவருடைய பரிசுத்த சகோதரர்கள் போவதற்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். ஆகவே இந்த 3 காரியங்களையும், புதிய உபதேசம், புதிய மார்க்கம், புதிய புதிய என்ற வார்த்தை வர்றது கவனிங்க. ஆகவே இன்றைய போதகர்கள் அந்த அந்த வித்தியாசத்தை அறியல, தெரியல. புதுசும் பழசும் மொத்தமாக போட்டு அடிக்கிற மாதிரி, மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக வஞ்சகம் இல்லாமல் சமப்படுத்தி மொத்தமாக கலக்கி அடிக்கிற சூழ்நிலை இன்றைக்கி உள்ள பெரும்பாலான கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறது வேதனையான காரியம். நான் உங்களை போல ஒருவராக தான் இருந்தேன். கர்த்தர் என் கண்களை திறந்தார். இந்த எளியவனை பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி ஐயா சொன்ன மாதிரி, இந்த எளிய ஊழியக்காரன் சாதாரணமாக போனாலும் கூட யாரும் ஊழியக்காரன்ட்டு அந்த தோற்றத்தை வச்சு என்னை கணிக்க முடியாது. அந்த அளவில் கன்றாவியான ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவன்.
பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த நீயா எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு குருடனை தள்ளி விட்டாங்கல்ல, யோவான் 9ஆம் அதிகாரம். நீ எங்களுக்கு நாங்கள் எப்பேற்பட்ட கில்லாடிய, நீ எல்லாம் ஒரு நேற்று வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்து குருடனாக இருந்தவன், நீ எங்களுக்கு சொல்கிறியா? அந்த வார்த்தையை பார்க்காம அவனுடைய தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு சொன்னாங்க. அதுதான் இயேசு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொன்னார். அதாவது கழுதையாக இருந்தாலும் கூட கழுதையினுடைய வார்த்தையை கேட்டு மதிகேட்ட கள்ளத்தீர்க்கதரிசிய மதிகேட்டை தடுத்ததாக நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கலையா? கழுதை தான். ஆனால் ஒரு மதிகேட்டை தடுக்குதே, நீங்கள் பேசாதிருந்தால் அந்த கல்லுகள் பேசும்னு சொல்கிறாரு. வேதபாரக பரிசெய்ய பெரிய அறிவாளிகள் விஞ்ஞானிகள் தான். அவங்க எல்லாம் ஆணவத்திலையும் துமுறிலையும் அகராதிலையும் பெருமையிலையும் கிடக்கும்போது அவங்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? தாழ்மை உள்ளவங்களை தான் பயன்படுத்த முடியும், கீழ்ப்படுகிற மக்களை தான் பயன்படுத்த முடியும். அப்படி எடுத்துக்கிட்டால் படித்தவன் ஒருத்தரும் கிடையாது. பாமர மக்களை பார்க்குறார், படிப்பில்லாத மக்களை பார்க்குறார், மீன் பிடிக்கிறவங்களை பார்க்குறார். அவருடைய சீடர்களில் பவுலை தவிர எல்லாருமே படிப்பறிவில்லாத பாமர மக்கள் தான். ஒரு தடவை 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வேதபாரகர், பெரிய அறிவாளி படிப்பாளி, வேதபாரகர்னால் வேதத்தை கரைச்சி குடித்தவேன்னு அர்த்தம். ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றி வர்றேன்னு சொல்கிறான். ஏசு என்ன சொல்கிறாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனசுகுமாரனுக்கோ கிளம்பு போடான்னு சொல்கிறாரு, பொய்க்கேன்னு சொல்கிறார். அந்த அர்த்தம் தான். சீசன் சொல்கிறான், எங்கள் அப்பா செத்துட்டான் ஐயா, அடக்கம் பண்ண விடுங்கன்னு சொல்லும்போது மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். சீடன் போகிறவனை தடுக்கிறாரு, பெரிய அறிவாளி வர்றேன்னு சொல்கிறவனை வேணான்னு சொல்கிறாரு. இதுதான் இயேசுவின் ஊழியம். ஞானிகளை அறிவாளிகளை ரொம்ப விஞ்ஞானிகளை அவர் தெரிந்து கொள்றதில்லை. ஏன்னா அதை மிஸ் பண்ணி அடிப்பான். அதை பிரசங்கம் பண்ணும்போது, நான் அந்த லண்டனில் படித்தேன், நான் அமெரிக்காவில் படித்தேன், எவன் கேட்டான் இவன் அதை சொல்லுவான். ஏற்கனவே தமிழில் சொல்லி சொல்லியாச்சு, தமிழ் நல்லா விளங்குது எல்லாருக்கும். அதையே இங்கிலீஷில் ஏன்டா சொல்கிறேன்? தமிழில் தான் சொல்லி தொலைஞ்சிட்டீல எல்லாருக்கும். இப்போ இங்கிலீஷ் தமிழே தெரியாதவனுக்கு அது வேறு இங்கிலீஷில் அதே வார்த்தை இங்கிலீஷில் சொல்கிறது. அவன் அறிவை காட்டுறானா, அவன் இங்கிலீஷ் நாலேஜை காட்டுறானா? இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இயேசுவே ஒரு படிக்காதவர் தான். 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. சேர்த்து விட்டவ மாதிரி டேப்பு ராதா மாணிக்கம் என்னமோ பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்ட மாதிரி பாடுறான். யோவான் 7:15 அவர் கல்லாதவராயிருந்தும் வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறாருன்னு சொல்லி யூதர்களே ஆச்சரியப்பட்டாங்க. படிக்கல அவர். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமுள்ளவர்கள் என்று அறிந்தபடியால் அந்த உபதேசங்களை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு, பயிற்சி கொடுத்தாரு. அதான் மத்தேயு 11:30 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது இந்துக்களை பார்த்து சொல்லலை, முஸ்லீமை பார்த்து சொல்லலை, வேற்று மதங்களை பார்த்து இயேசு சொல்லவில்லை. சொந்த யூதர்கள் மத்தியில் தான் ஊழியத்தை முத தொடங்கினார். அந்த யூதர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இந்த பாரம் எதுன்னு எவனாவது சொல்லி கொடுத்துருக்கானா? கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவன் ஆசீர்வதிப்பார் சொல்லி ஏசாயா 55:22 சொல்லுவான். அல்லது உலக பாரம், கடன் பாரம், குடும்ப பாரம், இதைத்தான் சொல்லிட்டு திரிவானே தவிர அவர் எந்த பாரத்தை சொன்னார், எதுக்காக சொன்னார், யாருக்கு சொன்னார் என்ற விலைக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நாதி இல்லை. யூதர்கள் என்ன பாரத்தை சுமந்தாங்க? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே எல்லா பாரத்தையும் என் மேலே ஆண்டவர் சுமத்திட்டாரு, நான் ஒருத்தனாக இருந்து
காலை எழுந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பாரத்தை சுமக்க வேண்டியதுக்குன்னு சொல்லி ஐயோ அப்பான்னு கத்துறான். நம்ம மாமாக்காரன் சொல்கிறான், ஏன்டா உனக்கு இது தேவையா? 50 பேரை பிரித்து விடு, ஆட்களை பிரித்து விடு, பாரத்தை லகுவாக்கு. அப்படி ஒரு 10 பேருக்கு ஒரு ஆள், ஒரு 50 பேருக்கு ஒரு ஆள் இப்படி நியமித்து நீ விடுறா, முக்கியமான பெரிய விஷயம்னா நீ கையாளுன்னு சொல்லி மாமாக்காரன் அவனுக்கு அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு யோசனை சொல்கிறான். அது என்ன பாரம்னா நியாயப்பிரமாணம் என்னும் பாரம், 10 கட்டளைகள் என்ற பாரம். இந்த 10 கட்டளைகள் சொல்கிறது, நியாயப்பிரமாணம்னு சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, முழு உலகத்துக்கு அல்ல. ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படின்னு போட்டிருக்கு. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. எப்படி உள்ளத்தில் வச்சிருக்காரு? இப்போ இந்துக்களை போய் கேளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள் உங்களுக்கு பொருந்துமா, இந்த கட்டளையின்படி நீங்கள் வாழ்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்கள நம்ம வெக்கப்படுற அளவில் சொல்லுவாங்க, ஆமாம் வாழ்ந்து நாங்கள் அதைப்படி தான் செய்வோம். கொலை செய்யாதிருப்பாயாக, அவன் செய்யணும்னா சொல்லுவான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, செய்யணும்னா அவன் சொல்லுவான். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, இச்சிக்கணும்னா அவன் சொல்லுவான். அப்போ அவனுக்கு எப்படி தெரியுது? கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான், பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்கிறான், பிறர் பொருளை இச்சைக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பாப்பா ஏன் எப்படி தெரியுது? தேவன் அவங்க உள்ளத்தில் அந்த பிரமாணத்தை வச்சிருக்காரு. பவுல் சொல்கிறான், உள்ளத்தில் அந்த பிரமாணத்தை வச்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அது ஒரு கட்டளையாக எழுத்துக்களால் எழுதப்பட்ட கற்பலகையாக கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவில் கேவலமான ஆளுக தான் இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப அயோக்கிய நாய்களாக இருந்தாங்க, ரொம்ப மோசமான ஆளுகளாக இருந்தாங்க. இந்த 10 கட்டளைகள் சொல்கிறது நல்லவனுக்கு கொடுத்தது கிடையாது. முதல் அதை புரிஞ்சுக்குங்க. அயோக்கிய நாய்களுக்கு, கேவலமான ஆளுகளுக்கு தான் கொடுத்தது. இப்போ பீடி குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அவன் நல்லவனா? நல்லவனுக்கு அந்த வார்த்தை சொல்லுவோமா? இங்கே புகைப்பிடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, யாருக்கு சொல்கிறது? நல்லவனுக்கு இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக, திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நல்லவனை பார்த்து சொல்கிற வார்த்தையா? இப்போ நம்மளை பார்த்து நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், உங்ககிட்ட வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அது பொருந்துமா? யாருக்கு சொல்லணும்? கள்ளர்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி தொழில் பண்ணுறவனுக்கு சொல்லணும். சிகப்பு விளக்கு பகுதி பம்பாயில் போய் அந்த வீதியில் நின்றுக்கிட்டு சகோதரிகளே விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு அங்கே சொல்லணும். திருடக்கூடிய திருடர்களுக்கு சொல்லணும், ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு சொல்லணும், அது பொருந்தும். அது மாதிரி இந்த 10 கட்டளைகள் என்பது நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை என்று பவுல் சொல்கிறான். 1 தீமோத்தேயு 1:8 பார்த்தீங்கன்னா, மேலும் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு விதிக்கப்படலை. அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அங்கே போட்டிருக்கு, லிஸ்ட்டு போட்டிருக்கு, எவனுக்குன்னு படிங்க. நிருபங்களே எவனும் படிக்கிறது இல்லையே, எல்லாம் சங்கீதம், நீதிமொழி எல்லாம் இப்படித்தான் போகிறாங்களே தவிர நிருபங்கள் தாயா கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தனும் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் யூதன், அவன் இஸ்ரவேலன். அவங்களுக்கு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்தவங்களுக்கு ஏன்டா சொல்லிட்டு தெரியுறீங்க? அது ஒரு மதம். நீதி பிரமாணம், நியாயப்பிரமாணம், இந்த திருக்குறள் மாதிரி, நீதிமொழிகள் மாதிரி இந்த பேனை போடுங்க, அது நல்லதாக தான் இருக்கும். அப்புறம் படிங்க. அப்போஸ்தலர்களாகிய எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். அப்ப யாருக்கு? அக்கிரமக்காரனுக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாத ஆளுகளுக்கு, பாவிகளுக்கு, அசுத்தமான ஆளுகளுக்கு,
சீர்கட்ட முட்டா பையங்களுக்கு, தாய் தப்பமான அடிக்கிறவனுக்கு, எல்லாம் குலகார பாவிகளுக்கு, வேசி கல்லருக்கு, ஆணுக்கு விபச்சாரம் பண்றவனுக்கு, மனுஷனை திருடி ஆட்டை போடுறவனுக்கு, பொய் வாயை திறந்தா பொய்யா பேசுறவனுக்கு, பொய் சத்தியம் வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய இந்த மகத்தான ஊழியத்துக்கு எதிராக எவனே இருக்கானோ அவனுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அடித்து சொல்கிறான். இது இன்னைக்குள்ள போதவர் எவனா சொல்லி கொடுக்குறானா? 10 கட்டளையை தொங்க போட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க சண்டை கிளாஸில் பிள்ளைகளுக்கு. எப்படி இந்த மாதிரி நாய்களாக போகிறதுக்கா மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி கேவலமான அந்த பிள்ளைகள் ஆகுறதுக்கா மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க? அதான் சொல்லி கொடுக்குறீங்க. இதான் உங்கள் ஊழியமா? அதான் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு சொல்லியாச்சுல. நிருபங்கள் எவனும் படிக்கிறது இல்லையே. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் தயவு செய்து சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததே அப்போஸ்தலர் 11:26 தானே முத வந்தது. உரைக்கணும்னு தான் பேசுகிறேன். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை ஏன்டா நீ நோண்டி பேசிக்கிட்டு? பூர்வத்தார்னா கிறிஸ்தவனா? இயேசுவே வரலையே. இயேசுவே வராத காலமே அது. பூர்வ காலங்களிலே பங்கு பங்கா வகை வகையாய் பிதாக்களுக்கு தேவன் திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களிலே எபிரேயர் 1:2 குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு தான் உலகங்களையே உண்டாக்குனார். எவனுக்கு தெரியுது? ஆகவே ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிற ஒரு அவல நிலைமை இன்னைக்கு கிறிஸ்டியானில் உலக அளவில் இருக்கிற ஒரு பரிதாபத்தை நான் காண்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீ உங்கள் கண்கள் இன்னைக்கு திறக்கணும். இந்த பாரமான காரியம்தான் நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள்னு சொல்கிறது. மத்தேயு 23:4 இயேசு வேத வாரகரும் பரிசேயரையும் ஐயோ 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 ஐயோன்னு வைகிறாரு, திட்டுறாரு, சபிக்கிறாரு. ஐயோன்னா கேடுன்னு அர்த்தம். மோசே ஆசானத்தில் இன்றைக்கி உள்ள ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற நீதி பிரமாணம் நல்லதாக தான் இருக்குது, செயல் சரியில்லை, செயல்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை பற்றி என்ன சொல்கிறார்? 4 மத்தேயு 23:4 படிங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்கள் மேலே அந்த வேதவார பரிசெயர் செலுத்துறாங்க. அவனும் அதை செய்யறதில்ல, செய்யக்கூடியவளையும் செய்ய விடுறதில்லை. அது ஒரு விரலால் கூட அவன் ஏந்த மாட்டான், ஒரு விரலால் கூட ஏந்த மாட்டான் இருக்கு. முழுசாக அவனுக்கு தான் சொல்கிறது. 10 கட்டளைகளில் ஒருத்தன் மீறிட்டானா அவனை கூட்டிகிட்டு வா, 2 விசாரணை, 2 பேர் சாட்சி சொன்னவொடனே அவனை கல்லை வெட்டி அறிஞ்சு கொள்ளும். இறக்கமே இல்லை. மோசையினுடைய ஊழியம் வேற, இயேசுவின் ஊழியம் வேற. மோசையினுடைய உடன்படிக்கை வேற, இயேசுவின் உடன்படிக்கை வேற. மோசையினுடைய அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் வேற, புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் வேற. பகுத்தறிஞ்சு சொல்கிறீங்களா? சொல்லி கொடுக்குறீங்களா? இன்றைக்கி அறிஞ்சிருக்காங்களா? அதை ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், அதை கொடுப்பார், இது ஒன்று கொடுப்பார், எல்லாம் கொட்டுன்னு கொட்டுறது. ஒரு டிவியில் காட்டுறான், ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே சங்கிலி மோதிரமாக கொட்டுறதுயா. ஒரு டிவியில் காட்டுறான். ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியல அந்த நாய்க்கு. அவன் பெரிய பாஸ்டராக ஊழியக்காரனா மக்களை கெடுத்து நாசமாக்கிட்டான். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன், இன்றைக்கி உள்ள போதவர்கள் முழுவதும் முட்டா பையங்களாக தான் இருக்காங்களே தவிர எவனும் பகுத்தறிவோடு போதிக்கிறது ஒரு சிலர் இருக்கிறாங்க அறுதலா, மற்றபடி எல்லாரும் கிடையாதுன்னு வேதனையாக சொல்கிறேன். அவங்கள என்ன தனிப்பட்ட முறையில் வையணும்னா எனக்கு ஆசை, வேதனையோடு சொல்கிறேன். அந்த பாரத்தை மக்கள் மேலே சுமத்துறாங்க. இவனுக்கு அந்த பாரமே இல்லை. ஏன்னா இவன் ஆளே பாரமாக யானைக்குட்டி மாதிரி காண்டாமிருகம் மாதிரி இருக்கான் ஆள். நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. இந்த அம்மானி மகன் கல்யாணம் பார்த்துருப்பீங்க. ஒரு சட்டை மட்டும் முதல்ல தோளில் செஞ்சதா 90 லட்சம் ஐயா. அவன் பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி மாதிரி அவன் நடக்கிறதே எந்த வியாதிகள் இருப்பான்னு தெரியல. அந்த மாதிரி ஆடம்பர காரியம் தானே இன்றைக்கி ஊழியக்காரன் செய்கிறான். நாங்கள்லாம் ஜொட்டு விமானத்தில் தான் போவோம்னு சொல்கிறான். இன்றைக்கி வர நாங்கள் சாதாரணமாக இனிமேல் போக முடியாது,
எல்லாருமே ஜெட்டு தான். இப்படியா சொல்லுவான்? இதான் அப்போஸ்தல ஊழியமா? இதான் ஆதி அப்போஸ்தலருடைய நிலைமையா? 1ஆம் நூற்றாண்டில் இயேசு ஏற்படுத்தின ஊழியமா இது? ரெண்டுக்கு வித்தியாசம் பார்க்க வேணாமா? பகுத்தறிய வேணாமா? இன்னைக்கு உள்ள ஆளுக முழுவதும் பிசாசினால ஈர்க்கப்பட்டு பிசாசினுடைய இச்சையில் இழுக்கப்பட்டிருக்கான். பகிரங்கமாக இப்போ சினிமா பாட்டு பாடுறான் ஐயா, பகிரங்கமாக சபை முழுவதும் இவன் பாடுறதோட சபை முழுவதும் பாட வைக்கிறான். ஒருத்தனாவது சூடு சோறனை உள்ளவன் எந்திரிச்சு அவன் சட்டையை பிடிச்சி 4 இருக்கிறத விட்டுட்டு அவன் மூஞ்சியில் துப்புறதை விட்டுட்டு செருப்படுத்து அடிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் கையை தட்டானா என்ன மக்களாக இருக்காங்க? குருடர் வழிகாட்டினா இருவரும் குழியிலே விழுவார்கள். ஆகவே இன்னைக்கு கடைசி காலம். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா கடைசி காலம். இது கடைசி நாட்களில் இந்த மாதிரி நடக்கும். ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தப்பிக்கிறவன் இயேசுவின் உபதேசத்தை உடையவர்கள் மட்டுமே தப்பிப்பார்களே தவிர இந்த மாதிரி எம்மதம் சம்மதம் எல்லாரும் ஒன்று தான், வஞ்சகம் இல்லாமல் பேசுங்கன்னு சொல்கிற ஆளுங்க முழுவதும் வஞ்சிக்கப்பட்டு நாசமாக போகக்கூடிய ஒரு அபாயம் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே யூதர்கள் முழுவதும் அந்த பாரத்தில் சுமந்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப சபையில் நீங்கள் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி விருத்தசேதனை பண்ணாவிட்டால் ரட்சிக்கவே பட மாட்டீங்கன்னு ஒருத்தன் குண்டை தூக்கி போடுறான். கிறிஸ்தவன் தான். ஏன் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் அந்த விருத்தசேதனத்தை கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம்னு சொல்லி ஒருத்தனும் கேட்க முடியல. பவுல் இப்போ ஆரம்ப ஊழியமாக இருக்கிறதுனால அவனுக்கு சொல்ல முடியல, பாவம் தெரியல. வாக்குவாதம் சண்டை முத்தி 7ஆம் வசனத்தில் பெரிய வாக்குவாதமாக முடியுது. அப்போஸ்தலர்கிட்ட அந்த பஞ்சாயத்து வருது. 10ஆம் வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறான்? படிங்க. நம்முடைய பிதாக்களாலும் நம்மளாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை சீசர் மேலே சுமத்துவதனால தேவனை ஏப்பா சோதிக்கிறீங்க? அதாவது நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடி, அதாவது பாரம். இந்த நியாயப்பிரமாணம் விருத்தசேதனம் இந்த கட்டளைகள் இது ஏன் சீசர் இப்போ புதுசாக வந்த ஆளுகள் மேலே ஏன்டா நீங்கள் சுமித்துறீங்க? இதெல்லாம் மோசையினுடைய ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கிறாங்க. இந்த 16ஆம் வசனத்தில் மோசையினுடைய ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் பட்டணங்கள் தோறும் வாசிக்கிறவங்களும் உண்டு. நம்ம வேற அதை சொல்லணும்னு அவசியமா? அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்போஸ்தலர்கள் 24ஆம் வசனத்தில் ஒரு நிருபத்தை எழுதுனாங்க. அந்தியோகியா சபைக்கு, இந்த கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சுல, அந்த சபைக்கு குழப்பிட்டான். இவன் போய் குழப்பிட்டான். இந்த அறகுறையானவன் பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்தவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான், அதையும் விடலை. 2 கூழுக்காசை மீசைக்காசை மாதிரி பகுத்தறிவு இல்லாதபடி 2ஐயும் போட்டு குழப்பி அந்த சபையும் கெடுத்துட்டான், அவன் குழப்பிட்டான். இன்றைக்கி உள்ள சபைகள் மாதிரி. அதனால அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதுனாங்க. 24 அதாவது அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் எங்ககிட்டயே இருந்து வந்து நீங்க விருத்தசேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையினாலே உங்களை கலக்கி குழப்பி உங்க ஆத்துமாக்களை என்ன செஞ்சாங்க? புரட்டிட்டாங்கன்னு சொல்லி நாங்க அதை கேள்விப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தன் உயிரையும் ஒப்பு கொடுத்த அந்த பவுல் சீலாவை துணிந்த ஆளுகளை உங்ககிட்ட நாங்கள் இந்த நிருபத்தில் அனுப்புகிறோம், நீங்கள் இதை வாசித்து தெளிவடைஞ்சிக்கிங்கன்னு சொல்லி சொல்லும் போது 30-31 அதை படிங்க. அதில் 30-31 அந்த ஊழியக்காரங்க அப்போஸ்தலர்களால் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியா அந்த கிறிஸ்தவ சபைக்கு வந்து விசுவாசிகள்லாம் வர வச்சு சபையெல்லாம் கூடி வர செய்து நிருபத்தை அப்போஸ்தலருடைய நிருபத்தை ஒப்புவிச்சாங்க. அதை அவர்கள் வாசித்து தெளிவடைந்த பிறகு ரொம்ப ஆறுதல் அடைஞ்சு அப்பா விட கிடைச்சிருச்சான்னு சொல்லி ரொம்ப ஆறுதல் அடைஞ்சாங்கன்னு இருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு குழப்பம் வருதுன்னா, ஒரு கலக்கம் வருதுன்னா,
ஒரு துருபதேசம் வருதுன்னா நீங்கள் யார்கிட்ட போகணும் தெரியுமா? அப்போஸ்தல நிருபங்கள் பக்கம் போகணும். இன்றைக்கி அப்போஸ்தலர் இருக்கிறாங்களா? எவன் இன்றைக்கி அப்போஸ்தலன் பேர் வச்சுருக்கான், ஆனால் எவனும் உண்மையான சத்தியத்தை சொல்லலை. அப்போஸ்தலன் பேரை வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டிலேயே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறான்னா அவன் எப்படி அப்போஸ்தலன் ஆக முடியும்? பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தல ஊழியமே இல்லையே, அப்போஸ்தலர்களே இல்லையே. இவன் அப்போஸ்தலன் பேரை வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டையே சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவன் கள்ள அப்போஸ்தலன். இவன் இவங்கிட்டே போய் கேட்க முடியும்? ஒரு 1.5 கண்ணை போய் நேராக முடியானா எப்படிடா முடிக்க முடியும்? இவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்க முடியும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெவரண்டு, அடேங்கப்பா பிஷப்பு, இன்றைக்கி எத்தனை டாக்டர், எத்தனை பட்டங்கள், ஒரு இளவும் ஒரு சத்தியம் தெரியாத அவனுக்கு பட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்கும். கல்லறையில் கூட எழுதி போடுறான், கடைசியில் மறித்தார். அந்த கல்லறையில் அவன் பேரை போட்டு இவ்வளவு நீளம் அவன் டிகிரி பட்டங்கள் மட்டும் போட்டு கடைசியில் மறித்தார். என்னையா இருக்குது? இத்தனை டிகிரி ஏன் போடுற? இத்தனை பட்டங்கள் ஏன் போடுற? ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி பட்டங்களை போட்டு தன்னை மெச்சுனாங்களா, உயர்த்தினாங்களா? தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி செப்பானிக்கு நடக்க வைக்கும்போது ஜனங்க ரொம்ப ஆச்சு. அப்படிப்பட்ட அற்புதம் செய்தவங்களை தேவர்களே வந்துட்டாங்கன்னு சொல்லி பூமாலை எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்ய வரும்போது போடுங்க நாங்கள் போடுங்க, குடுமா கட்டுங்க, எல்லாம் பூ போட்டு வரவேற்குங்கன்னு சொன்னாங்க. சட்டைகளை கிழிச்சிக்கிட்டு, நாங்களும் உங்களைப் போல பாடு உள்ள மனுஷர்கள், ஏண்டா இந்த மாதிரி எங்களை தெய்வமாக்குறீங்க, எங்களை தேவர்களாக்குறீங்க? உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் மனம் திரும்பும்படி நாங்கள் சொல்கிற ஊழியக்காரங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கு இருக்கா? அப்படி எவனாவது சொல்கிறானா? தன்னை தாழ்த்துறானா? இயேசுவை மட்டும் உயர்த்துறானா? அப்படி உயர்த்திருந்தா இத்தனை சாபனங்கள் வருமானு கேட்குறேன். இத்தனை சாபனங்கள் இருக்கிறதே இவன் அயோக்கிய நாய்கள் சொல்கிறது இப்போ பேர். இவன் மோசமாக கெட்டு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு அடையாளம் தானே. யானையை தடவி பார்த்த கூடேன்னு சொன்னான்ல, யானை சோழகம் மாதிரி இருக்குது, யானை செவுறு மாதிரி இருக்குது, யானை உலக்கு மாதிரி இருக்குது, யானை சேட்டையாக இருக்குது. 4 குருடைன்னு சொல்லியிருக்கான். இந்த 4 சொல்கிறதும் உண்மைதான், ஆனால் முழு உண்மை இல்லை. அந்தந்த பகுதியில் அவன் சொல்கிறான், அந்தந்த பகுதியில் அவன் தடவி பார்த்தது பாவாவளை தான் சொல்கிறான், ஆனால் முழு உண்மை இல்லை. முழு உண்மையை கண் திறந்தவன் தான் சொல்ல முடியும். கண் திறந்தவன் தான் இதெல்லாம் சேர்த்து தாண்டா யானைன்னு சொல்ல முடியுமே தவிர ஒவ்வொரு பகுதியாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இத்தனை சாமனங்கள் எதுக்கு இருக்குது? அவே ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும், நாங்கள் தான் அவன் செய்யோன்னு, நாங்கள் தான் இன்னைக்குள்ள ஸ்தாபனங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசுவை உயர்த்தாமல் அப்படி வசனங்களை சொல்லாமல் கடைசியில் அந்த ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு இது வச்சுருப்பான், ஒரு கோல் மாடல் வச்சுருப்பான், ஒரு இது வச்சுருப்பான், அதைத்தான் சொல்லுவான். இந்த செவத்துட்டேக்காரங்க கடைசியில் எவ்வளோ ரவுண்ட் அடித்தாலும் கடைசியில் அந்த ஓய்வுனால தான் முக்கியம்னு அடிப்பான். இந்த சிபிஎம்காரங்க எவ்வளோ சொன்னாலும் கடைசியில் ஸ்ரீலால் கரைபடாதவங்க நாங்கள் தான், எங்கள் சபைக்கு வந்தாதாண்டா அவன் முடிப்பான். அதே மாதிரி யெகோவா சாட்சி, ஏகப்பட்ட ஸ்தாபனம், ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல. அவன் மனுஷ புத்தி தானே, மாம்ச ரத்தம் உள்ள வெளிப்பாடு தானே. அந்த தலைவன் யாருடான்னா ஒரு செத்து போன நாயாக இருப்பான், ஒரு மூத்த தலைவராக இருப்பான், ஒரு பெரிய ஆளாக இருப்பான். இவனை போய்கிட்டு எப்படிடா நம்ம தலைவர்னு சொல்ல முடியும்? அதில் மக்கள் லாக் ஆகிட்டான், அடிமை ஆகிட்டான். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் விட்டு வெளியே வாங்க. வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்தில் 4 சொன்ன மாதிரி எல்லா ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் எல்லா ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி உள்ளவன் கிறிஸ்தவன் முழுவதும் கற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டால், எங்கள் மூத்த போதகர் அப்படி சொன்னார், எங்கள் பைபிள் டீச்சரு இப்படி சொன்னார். எவன் மனுஷன் தானே, செத்து இன்னைக்கு செத்தா நாசமாக போகிறவன் தாயா, அவன் சொல்லி கொடுத்தது உனக்கா? இயேசு சொல்கிறது அப்போ இல்லையா? இயேசு சொன்னது இப்போ பிடிக்காதா உனக்கு? இயேசுனுடைய மலை பிரசங்கத்தை எவனாவது மதிக்கிறானா? மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் 3 அதிகாரத்தை தயவு செய்து பாருங்கள். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, குத்துக்கு குத்து, வெட்டுக்கு வெட்டு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மத்தேயு 6:38-39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது உங்களுக்கு போதனையா, இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரா? அது உங்களுக்கு போதனையா? நீங்களே எண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சொல்கிறது தான் போதனை, அவர் சொல்கிறது தான் நமக்கு சத்தியம். அந்த வார்த்தை தான் விடுதலையாக்க முடியும். அவன் தான் சீசன், அந்த சீசனுக்கு தான் கிறிஸ்தவன்னு பேர். ஆகவே தேவ பிள்ளைகளே, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை சொல்லிட்டு தெரியக்கூடாது. இந்த மாதிரி பாரம் உடையவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். மதவாதிகளே, மதத்தை உள்ள மக்களே, ஸ்தாபன தலைவர்களே, எல்லாரும் என்கிட்ட வாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத இன்னைக்கு உள்ள போதகர்கள் கிறிஸ்தவ போதகர் என்ற முறையில் இருக்கிறாங்களே தவிர அவங்க உண்மையிலே கிறிஸ்தவ போதகர்ல, அவங்க நியாயப்பிரமாண போதகர். 1 தீமோத்தேயு 1:7 இருக்கு. தாங்கள் சொல்லுகிறது இன்னதும் தாங்கள் செய்கிறது இன்னதும் அறியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்களே பவுல் சொல்கிறான். கிறிஸ்தவ போதகர்ல நியாயப்பிரமாண போதகர். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். சபைகள்னு சொல்லாமல் சபை என்று ஒருமையில் சொன்னார். அந்த சபை சர்வசங்க சபையாக எபிரேயர் 12:23 சர்வசங்க சபையாக பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சபைக்கு தலைவர் இயேசு, அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், கிறிஸ்தவங்களுடைய வழிகாட்டி நிருபங்கள், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் வெளிப்படுத்துகிற விசேஷம் விளக்கோட. இந்த பகுத்தறிவு எவனுக்காவது இருக்கா? யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே இந்த ஓய்வு நாளுக்காய் சுதந்திரம்னு சொல்கிறானே ஜெபிக்கும் போது, ஓய்வு நாளா ஞாயிற்றுக்கிழமை? சனிக்கிழமையில் அப்படி பார்க்க போனால் ஓய்வு நாள். அதுதான் 7th டே ஸ்கூல்னு 7ஆம் நாள்னு வச்சுருக்கானே. இப்போ அங்கே போனியே, இவனுக்கு இவனும் சொல்லலை, ஊழியக்காரன்னு சொல்லி கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேற, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேற. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரியது. அந்த ஊழியம் முக்காடு உள்ளது. முக்காடு 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எவனுக்காவது தெரியுமா? எவனாவது கூர்மையாக படிச்சிருந்தா 2ஐயும் ஜாலரா பண்ணி மிஸ் பண்ணி பேசுவானா? ஏன் உணர்வு உள்ளவங்களே படித்தவங்களே தமிழில் தான்டா எழுதியிருக்கு, தமிழில் தான் எழுதியிருக்கு. படி, 6லேருந்து படி. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6லேருந்து படி. ஊன கண்ணு முடிஞ்சு நல்ல கண்ணு வருதான்னு பார்ப்போம். படி, படிங்கப்பா. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அவரும் இல்லை, அவரே இழுங்க அப்படியே, அவர் தான் எங்களை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவர் தான் எங்களை ஏற்படுத்தினார். எந்த பிஷப்பு ஏற்படுத்தலை, எந்த தலைவர் ஏற்படுத்தலை. 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த மார்ட்டின் லூதர் அந்த இதிலிருந்து ஸ்தாபனங்கள்லாம் பிரிஞ்சது, அவங்கள ஏற்படுத்தலை. மார்ட்டின் லூதர் பிரிஞ்சு வந்த ஸ்தாபனங்கள் முழுவதும் அவன் தலைவர் ஆகிட்டான், அவன் ஒரு கமிட்டி ஆகிட்டான், அவன் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டான், அவன் ஸ்தாபனம் நாசமாக போச்சு. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க, ஏசு ஏற்படுத்தின சபைக்கு வாங்க. அவரே மூலக்கல், அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கி அழகு தமிழில் ஆவியானவர் நம்ம கையில் அழகாக கொடுத்துருக்காரு. இதில் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. இதில் உள்ளபடியே அப்படியே பேசுங்க. மனுஷனை தலைவராக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இன்றைக்கி தலைவராக இருந்து என்னடா விளங்க போகுது? ஒருத்தர் ஒரு ஊழியக்காரன் பெரிய மூத்த போதகரான், அடேங்கப்பா மூத்த போதகரான், ராபோஜனத்தை திருவிருந்து ரசத்தை எவனாவது வேறு ஆளுங்க குடித்தா துப்பாக்கி வச்சு நான் சுட்டுருவேன். அவனை சுட்டுட்டு இவனும் சுட்டுக்குருவானா? ஒரு கொலை செஞ்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிடுவான் ஐயா ஒரு பெரிய தலைவர். எப்படி விளங்கும் அந்த சபை? எப்படி விளங்கும்? அவன் மூத்த போதகர், அடேங்கப்பா நிறையா சபைகளை ஏற்படுத்தியிருக்கானா? ஏற்படுத்தலை, நிறையா சபைகளை கெடுத்து வச்சுருக்கான், நிறையா ஆளுகளை நாசம் பண்ணியிருக்கான். ரத்தினபால்னு சொல்கிறேன், ரத்தினபால் பாளையங்கோட்டை துதியின் தான் சொல்கிறேன், பேரை சொன்னாலும் பயம் இல்லை எனக்கு. துப்பாக்கி விட்டு சுற்றுவேனே சொல்கிறான், வீடியோ இருக்குது. நானும் சுட்டுக்குருவேன்னு சொல்கிறான். காரணம், அந்நிய ஆசாரியன் எவனும் வந்து ரசத்தை குடிக்கக்கூடாது, அந்நியன் கொலை செய்யப்பட கடவான். பாருங்க, கொலை செய்கிறது இயேசுவின் போதனையா?
பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான்ல இயேசு சொன்னார். அவர் மோசே ஊழியத்தை சொல்கிறாரு, மோசையினுடைய ஊழியத்தை சொல்கிறாரு. மோசே உடைய ஊழியம் என்ன? அதுலேயே படிங்க, புது உடன்படிக்கை அப்படி கீழே படிங்க. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஊழியம் இந்த ஊழியம்லாம் இருக்கு. நீ எந்த ஊழியம் செய்கிற மகனே? அதுதான் உனக்கு உள்ள கேள்வி. எந்த ஊழியத்தை நீ செய்கிற? அந்த ஊழியமா இந்த ஊழியமா? எந்த ஊழியம்? ஊழியம் போடுறதா? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்தா மோசே. இந்த அதுலயே போட்டிருக்கு, படிங்க. எழுத்துக்குனால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த. நானா சொல்றேன்? எவனோ சொல்லி கொடுத்து சொல்றேனா? ஏதோ தலைவர் சொன்னான்னு சொல்றேனா? எதையாவது உன் கையில் உள்ள நிருபங்கள் உள்ள பவுல் எழுதுனதுதான். இதை போய் நீ மறுதளிச்சின்னா, இதை போய் நீ கடைப்பிடிக்கலனா, இதை போய் அறியலனா, உன்னையுமாவது முட்டா நாய் எவன் இருக்கா? நானா சொல்றேன்? பவுல் சொல்றான். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை மோசே செஞ்சான். மோசே திறப்பின் வாசல் ஜபமா? இவன் சொல்றது 72 மணி நேரம் ஜபம். ஏன்னா 3 நாள் உபாசம்னு எஸ்தர் சொல்லிட்டான். இவங்க என்னடா, இவங்களை எப்படி பின்பற்ற முடியும்? எலியாவின் ஜபம், எஸ்தரின் ஜபம், தானியேலின் ஜபம், எல்லாமே கிறிஸ்தவனே இல்லையே. எவனும் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒருத்தன் கூட கிறிஸ்தவன் கிடையாது. எல்லாம் யூதர்கள் இல்லை. எருசலேமை பார்த்து தானியேல் ஜெபிச்சான். அப்போ உடனே எருசலேமை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜெபிங்க, தானியேலை பின்பற்றுவோம், தானியேலின் தேவன் கும்பிடுங்க. எருசலேமை பார்த்தா கும்பிட முடியும். எனக்கு யுத்தம் ஆகி சின்ன பிள்ளை ஒன்று பார்க்காம வெடிகுண்டு வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, கொண்டுக்கிட்டு இருக்கான். பெஞ்சமின் நேத்தாலியா இஸ்ரவேல் பிரதமர். அங்கே கிறிஸ்தவன் எவனும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுறான். இயேசுவை இன்ன வரைக்கும் அவங்க தேவகுமாரில் ஏற்றுக்கிறல. அவனா உனக்கு கோல் மாடல், அவனா மாடல். அந்த எருசலேம் ஆலயம் கட்டுறதுக்காக ஜெபிங்க முட்டா பையன் சொல்கிறானே, அந்த ஆலயம் கட்டினா அந்தி கிறிஸ்துல வந்து உட்கார போகிறான். தெரியுமா இவனுக்கு? அந்தி கிறிஸ்துல உட்கார போகிறான். அந்தி கிறிஸ்து உட்காரதுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறான். இவன் அதை விட தற்கூரியாலாம் இருக்கான், முட்டா பையனாக இருக்கான். இவன் சபை முழுவதும் லேலியா கோயில் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன பிறவிகளாக இருக்காங்க. எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்க. எருசலேமை பார்த்து நம்ம ஜெபிக்க முடியுமா? இயேசு கண்களை ஏறெடுத்து பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சொல்றதா உனக்கு வேதம். இன்னொருத்தன் சொல்றது கிடையாது. எருசலேமை பார்த்து எப்படிடா கும்பிட முடியும்? அதெல்லாம் புனித நாடா, புனித பூமியா? இன்னைக்கு 1.5 லட்சம் எடுத்துட்டு வாங்கன்னு ஒருத்தன் அதுவே ஒரு தொழிலாக நடத்துகிறான். வருஷத்துக்கு ஒரு முறை போவோம், எல்லாம் அங்கே போய் முங்குங்க, அது பரிசுத்த பூமி. இங்கே இருந்தால் இயேசு பார்த்து கண்ணீர் விட்டார், இது பரிசுத்த பூமி. எல்லாம் இந்த இப்போ வயநாடு வந்து தேவ நாடுன்னு சொன்னாங்க, கடவுளுடைய பூமின்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கில் மண்ணில் புதைஞ்சிட்டான். நீ எதை கடவுள் பூமின்னு எப்படி சொல்ல முடியும்? வானமும் பூமிக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கேன் நாயே, அது உனக்கு எப்படி தெரியும்? புனித பூமி எங்கடா இருக்குது நாட்டில்? இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகன்னு கொலோசியர் 3 இருக்கு. ஆகவே இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நீ என்னைக்காவது நினைக்கிறியா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரே, அந்த ஜெபம் தான் உன் ஜெபமாக இருக்கணுமே தவிர பழைய ஏற்பாடு ஜெபம் உன் ஜெபமாக இருக்கக்கூடாது. இயேசு அது செய்யாதீங்கன்னே சொன்னார். யாருக்கா தெரியுமா? அது செய்யாதீங்கன்னே சொன்னார். மத்திய 6 7-8 படிங்க. அவர்களை போல நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க அப்படியே சொன்னார். யாருக்கா இந்த 2 வசனம் யாருக்கா தெரியுதா? படிங்க. மத்திய 6-7-8 அன்றைய நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானி என்ன? அந்த பழைய ஏற்பாட்டுக்காரன் தான் அஞ்ஞானி. அவனை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணா 72 மணி நேரமா அப்படி ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படும் அவன் அபிப்பிராயம். குறிச்சு வச்சுக்கோங்க. அவங்கள போல செய்யாதீங்கன்னா அப்படித்தான் செய்வோம்னா. ஏன்னா இவன் தலைவர்கள் முழுவதும் சொல்லி கொடுத்துருக்கான்ல. எஸ்தரின் ஜெபம், மோசேயின் ஜெபம், எலியாவின் ஜெபம். எலியா என்ன செஞ்சான் தெரியுமா? சாகும்படி ஜெபிச்சான் இருக்கு. ஆண்டவரே ஆத்துமாவை எடுத்துக்கோங்க,
இப்படியா ஜெபிக்க முடியும்? நம்ம 450 பேருக்கு பாகாலத்துக்கு இதில் கொண்டான் 450. அப்போ அந்த புத்தி தானே இவனுக்கு வரும், கொலகார புத்தி தானே வரும். அவனை ரட்சிப்புக்கு வழி நடத்தி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறையா பூசாரிகள் மனம் திரும்பினாங்க, மந்திரவாதிகள் மனம் திரும்பினாங்க. நாங்கள்லாம் பூசாரி குடும்பத்திலேருந்து வந்து ரட்சிக்கப்பட்டவன் தான். அந்த பழைய ஏற்பாடு சட்டப்படி நான் எப்படி கொல்லப்படணும் அப்படின்னா கொண்டா இந்த சத்தியம் பேசிருக்க முடியுமா? தேவர் புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேற. அப்போஸ்தலர் ஊழியத்தில் நிறையா மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க. ஆனால் அங்கே எலியா வந்து ஒரு 450 தீர்க்கதரிசியை விரட்டி கொண்டான்னு இருக்கு. ஒரு ஊழியக்காரன் செய்கிற வேலையாது. அந்த காலத்தில் காட்டு முன்னாடி காலம், அதுக்காக அதை வந்து அந்த காலத்துக்கு அது சரி. அந்த நேரத்தில் அந்த ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா இன்றைக்கி நீ சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி 2024 காலண்டரு, இது தானே நீ கணக்கு வைக்கணும், இது தானே நீ வர்றதுக்கு போகிறதுக்கு எழுதி கொடுக்கணும். 2023 கடவுளுடைய வார்த்தை தான், அதுவும் வசனம்தான். அதுலேயும் தேதி கொடுப்பேன்னா உன்னை மெண்டலை தவிர முட்டா பைத்தியக்காரன் தவிர உன்னை என்னன்னு சொல்ல முடியும்? அது வசனம் தான் ராஜா, கடவுளுடைய வார்த்தை தான். ஆனால் 2023 அது, இது 2024. இப்போ இதில் உள்ளது பாரு. புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார். எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை, இந்த வசனம் படிங்க. புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே முந்தினது பழமையாயிடுச்சு, பழமையானது நாள்பட்டதும் ஆயிடுச்சு. உருவொழிந்து போக உருவொழிந்து போகுது. அதை போய் நீ தொங்கிக்கிட்டு அந்த புளித்த மாவையும் வச்சுக்கிட்டு புளித்த மாவோடு நீ அப்பத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருந்தீன்னா என்ன ராஜா நீ கிறிஸ்தவன்? நீ உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியலையே. ஆகவே மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்தான் மோசே. யாத்திராகமம் 32:28 படிங்க. யாத்திராகமம் 32:28 கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டாங்களாம், ஆடல் பாடல் நடத்துனாங்களாம், ரிக்கா டான்ஸ் ஆடினாங்களாம், கண்ணுக்குட்டியை வச்சு டான்ஸ் ஆடினாங்களாம். இது ஒரு பெரிய குற்றமாக நினச்சி, குறையாக நினச்சி லேவியர்கள் முழுவதும் அவன் ஜாதி, அவன் லேவி வம்சத்தை சேர்ந்தவன், அவனை சேர்ந்தவன் முழுவதும் வாங்கினான்னு சொன்னவொடனே எல்லாம் அவன் ஜாதிக்காரன் முழுவதும் அவனோட சேர்ந்துட்டான். வெற்றான்னு சொன்ன உடனே எத்தனை பேரை வெட்டினான்? படிக்க மாட்டீங்களே? படிங்க. அதற்கு மோசே, அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல. 28 32 28 மோசே சொன்னபடியே செய்தார்கள். ஆஹா, என்ன சொன்னா? ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆஹா, அவன் சொன்னது, அவன் என்ன சொன்னா? எல்லாம் வெட்டி தள்ளுங்கடான்னு சொன்னா. 3000 பேரை வெட்டி கொண்டானா. மோசேயினுடைய சொல்படி நடந்த லேவி புத்திரர். இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் லேவி ஊழியம்னு சொல்றானே ஐயா. லேவி ஊழியம்னே பேர் வச்சிருக்கான். எவனாவது அதை தடுக்கிறானா, அதை எதிர்த்து பேசுறானா, இப்படி வைக்காதடான்னு எவனாவது சொல்றானா? எவனும் சொல்லலையே. ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டீர். லேவியரா நம்ம? லேவி ஊழியமா நம்ம ஊழியம்? 3000 பேரை கொண்ட ஊழியமாடா உன் ஊழியம்? அந்த ஆசாரியமா உன் ஆசாரியரே? அப்படி பார்க்க போனால் ஏசு லேவியரே இல்லையே, அவர் யூதரே. அவர் எதுக்கு ஆசாரியன்னு சொல்கிறீங்க? அவருடைய ஊழியத்தை என்ன வெண்டலை பிடிச்சிருச்சா உங்களுக்கு? என்ன வந்து கீழ்ப்பாக்கத்தில் தான் கொண்டு போய் விடணும் இந்த மாதிரி ஆளுகள்லாம்? எப்படிடா சபை விளக்க போகுது? முழு கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுவதும் கிறிஸ்தவங்களை சொல்கிறேன். எப்படி உருப்பட போகிறீங்க? மாற்றுறீங்களா? இயேசுவின் உபதேசத்துக்கு வர்றீங்களா? பகுத்தறிகிறீங்களா? வசனத்தை இப்போ நான் சொல்லலை, எனக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, எனக்குன்னு ஒரு தலைவர் கிடையாது, எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் கிடையாது. முதல்ல சிஎஸ்சில் இருந்தேன், அப்புறம் பெந்தேகோஸ்தில் இருந்தேன், அப்புறம் எங்கிட்டோ இருந்து போய் எங்கிட்டும் கிடையாது. இயேசு தலைவர், தலைமை இடம் பரலோகம். அப்படி அப்போஸ்தலர்கள் எனக்கு வழிகாட்டி, நிருபங்கள் எனக்கு பாடம். இதை தாண்டா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை போல் ஆகுங்க. நான் ஏதோ வானத்திலிருந்து எங்கிட்டோ புதுசாக நான் வரல. 3000 பேர் கொன்ன ஊழியமா ஓ ஊழியம்? அதான் மரணத்துக்கு ஏதுமான ஊழியம் செய்தான்னு பவுல் சொல்றானே. ஆனால் அதே 3000 பேரை ஒரே நாளில் ரட்சித்தான் பேதுரு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே ஒரே பிரசங்கத்திலே ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அது ஊழியமா? 3000 பேர் கொன்னது ஊழியமா?
ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாது நாய். வித்தியாசம் உனக்கு புரியல? ஓ கண்ணு ஊன கண்ணா, இவன் கண்ணு மறைஞ்சிருச்சா? ஒன்று மட்டும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குப்பா. என்னடா இப்படி வஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஆறுதலாக வருது. 2 கொரிந்தியர் 4:4. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளி, படிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. சுவிசேஷம் சொல்றதே இயேசுவை பற்றினதான். மார்க்கு 1:1 இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சுவிசேஷம். தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசுவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அது ஆரம்பம். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் எதை ஆக்கிட்டான்? மனுஷல குருடாக்கிட்டான். அதுதான், இதுதான் எனக்கு புரியுது. அப்போ இன்னைக்கு உள்ள போதகர்கள் முழுவதும் ஏறக்குறைய மனதில் கூடாக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அப்படி தப்பி தவிர சிலர் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு சொல்லலாமே தவிர முழுசாக 2வது முறை ரவுண்டில் வந்து தெளிவாக பார்த்த மாதிரி இல்லை. இந்த 2வது வேலை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2வது தெளிவாக நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். உண்மை உள்ள ஊழியர்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி என்ன சொன்னாலும் விளங்காது. ஒரு சிலருக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அதுலேயே 3ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக, ஒருவேளை உங்களுக்கு மறைபொருளாக இருந்தா நீ கெட்டு போகிறது உறுதி. நீ கெட்டு போகிறவனுக்கு தான் அது எப்படி இருக்கும்? மறைவாக இருக்கும். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு தானியா பைத்தியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. ஆகவே இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல. இரக்கம் பெறாமல் பழைய ஏற்பாட்டு ஊழியர் 2-3 சாட்சி வாக்கினாலே அவன் சாகுறானே. எபிரேயர் நிருபத்தை தயவு செய்து படிங்க. 2க்குள்ள வித்தியாசத்தை எழுதியிருக்கேன், படிங்க. நம்ம ஆள் பார்த்து ஆள் பார்த்து இவன் எல்லாம் என்னதான் சொல்ல போகிறான்னு எவனும் என்னை மதிக்கிறது இல்லை. உண்மைதான். என்னையும் மதிக்காதீங்க. நான் யார்? மதிச்சான்னா மதிக்காவிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை. சத்தியம். எவன் மூலமாகவும் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். யார் எப்பேற்பட்ட மனுஷனை கொண்டும் பேசுவார். எப்பேற்பட்ட மனுஷன்னா ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இல்லாதவர்களை வெக்கப்படுத்தும்படி இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் பேதைகளையும் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:26-27 போட்டிருக்கேன். நீங்கள் வாசிக்கிற மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 25 இயேசு சொல்கிறாரு, இவைகள் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகன் தாழ்த்துறவங்க. இந்த சிறியவனை போல தாழ்த்தாவிட்டா அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் தாழ்மை. இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க ட்ரெஸ்ஸில் தாழ்மை இருக்கா? அவங்க நட உடையில் இருக்கா? அவன் மீசையில் இருக்கா? குறுந்தாடியில் இருக்கா? அவனுடைய மண்டே சிக அலங்காரமெல்லாம் பாருங்கள், மூஞ்சியில் துப்புற மாதிரி இருக்குது. அவன் ஒரு பாஸ்டரான். அவன் டெக்கரேஷன்லாம் பாருங்கள், அவன் கல்யாண ஆடம்பரம். அடேங்கப்பா. ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறோம், 1000 கோடி தான் இருக்குது, அதை விட வேறு சொத்து இல்லை சோம்னா. 1000 கோடி தான் இருக்கான், ரொம்ப ஏழையான். எங்கள் பேங்க் பேலன்ஸு 0வில் இருக்கான், 3 ஏரோப்ளேன் வச்சுருக்கு. என்னடா ஊழியம்? எப்படி இவங்களை பின்பற்ற முடியும்? இவங்க மூஞ்சி முகரைகளை பார்க்கும்போது இவங்களா தியாகிகள், இவங்க வழியில் போனால் தான் பரலோகம் போக முடியுமா? சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி பிசாசி அவங்க மனதை கூட்டாக்கிட்டான். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறது உறுதி. இன்னைக்கு இந்த சுவிசேஷம் உன் கண்கள் திறந்தா நீ வாழ்கிறது உறுதி, நீ பிழைக்கிறது உறுதி, நீ நல்லா இருக்கிறது உறுதி. இந்த சுவிசேஷம் உனக்கு கண்கள் திறந்தா. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சத்தியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது. 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் குத்துடணும், ரிக்கார்டு ஆன்சு விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுறது தான் இன்றைக்கி காலம். ஏன்னா பிரசங்கம் அது கொஞ்ச நேரம் கூட கேட்க சகிக்க முடியாது. அப்படி இருக்குது இவன் பிரசங்கம்.
ஆனால் நல்ல சத்தியங்களை சொல்கிறதுக்கு நாதி இல்லை. அப்படி சொன்னாலும் நேரம் இல்லை, 12 மணியா முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா இருக்கட்டும், இந்த அரை மணி நேரம் சீக்கிரம் ஓடிடும். ஆகவே இதெல்லாம் யானைக்கு சோளப்பொறி மாதிரி தான். எனக்கெல்லாம் யானைக்கு சோளப்பொறி மாதிரி தான். அதில் இதெல்லாம் எனக்கு பத்தாது. அதனால கருத்தரங்கு வைங்க, வேத பாடங்களை வைங்க, பைபிள் ஸ்டடி மாதிரி வைங்க. வேதத்தை அறிய, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அறிவை அறிந்து கொள்ளுங்க. ஏன் மோசே நல்லவனாக இருந்தா வெற்றி அவன் ஆரோனை வெட்ட சொல்லியிருக்கணும். இவன் தானே சிலையை செஞ்சான். எது? முன் செய்தும் தெய்வங்கள் இவைகளே, எல்லாம் காதணிகள்லாம் கொண்டு வாங்க, எல்லா சங்கிலியெல்லாம் கொண்டு வாங்க, மூக்கத்திலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கண்ணுக்குட்டி செஞ்சது யாரு? ஆரோன் தான். நிர்வாணமாக்குனது அவன் தான். பண்டிகை கொண்டாடுங்க, முன் செய்தும் தெய்வங்கள் இவைகளேன்னு சொன்னதே அவன் தான்டா. அவனெல்லாம் வெட்டியிருக்கணும். நீ நல்லவனாக இருந்தா டான்ஸ் ஆடினா 3000 பேரை வெட்டுற. இன்னைக்கு உள்ள டான்ஸ் ஆடுறவன்லாம் வெட்டு. இன்னைக்கு எவையுமே குத்து நடனம் டிக்கா டான்ஸ் ஆடுறானோ எல்லாத்தையும் வெட்டு பார்ப்போம். லேவி ஊழியம்னே ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவனை வெட்டு ஆகவே வார்த்தையினாலே வெட்டு. ஒரே நாள் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க பெந்தேகோஸ்து நாளில். அதனால் இன்றைக்குள்ள ஊழியம் இயேசுவின் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம். அந்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் தான். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பப்பிக்கத்திலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. ஜெபம் 4வது இடத்துல கடைசியில் வருது. இன்றைக்கி இப்படி திருப்பிட்டான், எதுக்கு எடுத்தாலும் ஜெபம். பிரதர் இப்படி இருக்குது, ஜெபம் பண்ணுவோம். ஐயா இந்த கருத்து பைபிளில் இந்த கருத்து என்ன? ஜெபம் பண்ணுவோம். கருத்தை சொல்கிறா, விளக்கம் சொல்கிறா, ஜெபம் பண்ணுவோம்னா அவன் எஸ்கப் ஆக போகிறான்னு அர்த்தம், உங்களை ஓரம் கட்டுறான்னு அர்த்தம், சொல்ல தெரியலன்னு அர்த்தம், அவன் ஒரு தற்கூறின்னு அர்த்தம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை வெல்லக்கூடிய ஜெபமும் அருவருப்பு தானே. சத்தியத்தை சொல்லு. இயேசு மலை பிரசங்கத்தில் உபதேசம் சொல்லி தொடங்கி 5 அதிகாரம் முழுவதும் உபதேசம். 6ஆம் அதிகாரத்தில் தான் 9லேருந்து 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உபதேசம், 2வது ஜெபம். இங்கே போட்டிருக்கு அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தல உபதேசம். ஆதி சபை அப்போஸ்தல உபதேசத்தில், அந்நியோன்யத்தில், அப்பமிக்குதில்ல, அதன் பிறகு ஜெபம் பண்ணதில் உறுதியாக இருந்தாங்க. இந்த அப்போஸ்தல உபதேசம் வந்தாலே அந்த ஜெபம் மாறிடும். ஆதி அப்போஸ்தலர் போகிற ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இடம் அசைஞ்சிடும், எழுப்புதல் உண்டாயிடும். இன்னைக்கு இவன் தான் அசைகிறான், இடம் அசையலை, எழுப்புதல் ஒரு இளவும் கிடையாது. ஏன்னா எல்லாம் எஸ்தரின் ஜெபம், தானியேல் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம், மோசேயினுடைய திறப்பின் வாசல் ஜெபம். எப்படிடா விளங்கும் அது? அதுங்க அது மாதிரி செய்யாதீங்கன்னு வேற சொன்னார். எவன் மதிக்கிறான் இயேசுவை? யார் அதை சொல்லி கொடுக்குறான்? யார் அந்த கருத்தை கரெக்டாக சொல்கிறான்? அதை எஸ்தர் என்ன கிறிஸ்தவ பொம்பளையா? நாங்கள் உபவாசம் பண்ணுவோம், நீங்கள் செத்தாலும் ஜாகுறேன், உபவாசம் பண்ணுவோம்னா ஜெபம் என்ற வார்த்தையே அந்த எஸ்தர் புத்தகத்தில் கிடையாது. கர்த்தர் என்ற வார்த்தை கிடையாது, தேவர் என்ற வார்த்தை கிடையாது, ஆண்டவர் என்ற வார்த்தை கிடையாது. அதெல்லாம் உண்மையிலே பைபிளில் சேர்க்காத ஒரு புஸ்தகம், அது சேர்க்க முடியாத ஒரு புஸ்தகம். அதுவும் அப்படி தான், உன்னத பாட்டும் அப்படி தான். ரெண்டுமே கடவுள் வார்த்தை, வேத வாசம், தேவன் என்ற வார்த்தை. தேவனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது உபவாச ஜெபம் பண்ணால் உபவாச ஜெபமே அந்த வார்த்தையில் இல்லை ராஜா. அது எப்படி நீ முன்மாதிரியாக 2வது ராஜாவுக்கு 2வது மனைவியாக போனவ, ஒரு 2வது மனைவியாக இப்போ இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்க 2வது மனைவியாக போக முடியும்? அப்புறம் அவன் போல ஆசீர்வதியும். ஒப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தான்னு நீ ஒப்பாட்டி வச்சு வைக்கிறியா? அப்புறம் மாதிரின்னா அதானே. அப்புறம் அவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரன் லாபாங்கிட்ட சொன்னான், எங்கள் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. என்னடா ஆசீர்வச்சிருக்காருன்னா, கழுதை, குதிரை, வேலைக்காரன், வேலைக்காரி, நாய், பேயின்னு சொல்லி எல்லாம் அழிஞ்சு போகிறது தான் ஆசீர்வாதம்னு சொல்கிறான். இதுதான் ஆசீர்வாதம்? யாக்கோப்பின் தேவன். அந்த காலத்துக்கு சரி ராஜா, 4 பொம்பளைங்க,
2 போதாது, அது உதவி வேலைக்காரியாக கொடுத்தா அதையும் ஆட்டையை போட்டு அதுக்கும் பிள்ளைய பார்த்து 12 ஆம்பளை பையங்க ஒரு பொம்பளை பிள்ளை மனுஷனாவே. இவன் பாடுறான், வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம்னா 4 மனைவி 13 பிள்ளைங்க, மாமா கிட்ட போய் சொல்லி ஆட்டையை போட்ட ஆடு மாடு நாய் பேய் தான். இவன் என்ன அறிவு இருக்குது, இவன் இந்த பாட்டு பாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? யோசிக்க வேணாமா? பாட்டு பாடுறவங்க முழுவதும் அறிவாளின்னு நினைக்காதீங்க. கருத்து இருக்கா? அவையோடு பாடுவேன், ஆனால் கருத்தோடு பாடுவேன். கருத்து அதில் இருக்கான்னு பாரு. பாட்டு முழுவதும் பாடுவோம் முழுவதும் அறிவாளின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் புளித்தமா முழுமாவையும் உப்பு பண்ணும். சின்ன ஓட்டை பெரிய கப்பலையே கவுக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கு கூட்டு இல்லாமல் புதிய ஏற்பாட்டுக்கு கூட்டு இல்லாமல் 2ஐயும் சுமக்கிற கிறிஸ்தவர்களே, யூத கிறிஸ்தவர்களே, ஸ்தாபன கிறிஸ்தவர்களே, இன்னைக்குள்ள கிறிஸ்தவ பேராளருக்குள்ள தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கு. சிஎஸ்ஏ போதராக இருந்தேன், பெந்தேகோஸ் போதராக இருந்தேன். இன்றைக்கி எவனாவது கிறிஸ்தவ போதகர்னு சொல்கிறானா? நீங்கள் என்ன சபை? செவன்த்-டே சபை. கிறிஸ்தவ சபைன்னு எவனாவது சொல்கிறானா? ரோமர் 16:16 போட்டு கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துன்னு சொல்கிறது அபிஷேகம் பெற்ற சபை தான் இயேசு ஏற்படுத்தினது. அதுவும் பாதாள வாசம் மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு உள்ள சபைகள் முழுவதும் ஒட்டுத்தாடி மாதிரி இந்த ஆடு செம்பரி ஆடா வெள்ளாடான்னு சொல்கிறதுக்கு ஒரு கடைசியில் ஒரு சின்ன வால் மயிரோட விட்டுருப்பான். அந்த ஆடை பார்த்த உடனே வெள்ளாட்டுக்கறி, ஓஹோ வெள்ளாட்டுக்கறி. அந்த மாதிரி கிறிஸ்தவன் சொல்லி சொன்னாலே அது கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் சொல்கிறதே அது மகிமை தான். அதில் செவன்த்-டே கிறிஸ்தவன், சிஎஸ்ஏ கிறிஸ்தவன், பெந்தேகோஸ் கிறிஸ்தவன், அந்த ஊழியம் கிறிஸ்தவன், இந்த ஊழியம் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்காப்பா இந்த உலகத்தில். 30,000 ஸ்தாபனங்கள். ஒருத்தன் கணக்கு போட்டு சொல்கிறான். எல்லாம் மார்ட்டின் லூதர்லேருந்து பிரிஞ்சு வந்தது தானே. 95 வகையில் நீ குற்றவாளியாக இருக்கிறான்னு போப்புக்கு எதிராக மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணுறாரு 15ஆம் நூற்றாண்டில். அப்படி புரட்சி பண்ணவர் 95 வகையில் போப்பு செய்கிறது தப்புன்னு நீ சுட்டி காட்டினவன் கரெக்டாக உள்ள பைபிளை புதிய ஏற்பாட்டில் நீ பின்பற்றி இருக்கணும். அப்படி பின்பற்றி இருந்தால் நீ ஏன் தலைவராகிற? இயேசு ஏற்கனவே தலைவராக இருக்காரே. நீ ஏன் பிஷப் ஆகிற? இயேசு ஏற்கனவே பிஷப்பாக இருக்காரே. நீ ஏன் பிஷப்புன்னு சொல்லிக்கிற? பிஷப்புன்னு சொல்கிறதே மகா அயோக்கியத்தனம் என்பது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இயேசு பிஷப்பாக இருக்காரு. எபிரேயர் 13:20 நிருபங்கள் பக்கம் வந்தால் தானே இது புரிய போகுது. படிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. பெரிய மேய்ப்பர் தான் பேராயர்னு சொல்கிறது. பேராயர்னு சொல்கிறது தான் பெரிய மேய்ப்பர். அதான் பிஷப்புன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, கண்காணின்னு சொல்லி. கண்காணியரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு பேதுரு சொல்கிறான். சில ஆளுங்க பேதுருவை பிஷப்புன்னு சொல்கிறாங்க. அவர் தான் போப்பு, அவர் தான் இது பண்ணாருன்னு. அந்த பேதுருவை கேட்கும்போது அந்த பேதுரு என்ன சொல்கிறான்னா, 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்த குட்டி ஊழியர்களை, குட்டி போதர்கள் உண்மையாக ஊழியம் செய்தா, இருமாப்பு இல்லாமல், துமுறு இல்லாமல், அகராது இல்லாமல் தாழ்மையான ஊழியம் செய்தா, பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிரதான மேய்ப்பர் பேராயர் இயேசு செத்துட்டாரா? ஒரு ஆள் செத்துட்டா ஒரு ஆளை நியமிக்கலாம். இயேசு செத்தாரா? மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி கத்தி கதறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை செத்ததான் இருக்கட்டும், நாங்கள் ஒரு ஆளை நியமிக்கிறோம்னு கண்டவே நீங்கள் தொந்தியை போட்டுக்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு பிஷப்பு செருப்படுத்த அடிக்காமல் அவனை சும்மா விட்டுக்கிட்டு இருக்காங்களா? இது என்ன அர்த்தம்? நீங்கள் உள்ள முழுவதும் கள்ள தக்கதரிசியாக இருக்கான். சிரிப்பு அபிஷேகமாக
சிரிக்கிறது அது ஒரு அபிஷேகமா? ஒவ்வொரு வரத்துக்கும் காசை வாங்குறாயா, இவ்வளோ ரூபா கட்டு, இந்த வரம் இருக்கு, இந்த உபதேசம் அன்னைக்கு உள்ள பேரு மாதிரி இருந்திருந்தா உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு ஜபிச்சிருப்பான். இன்னைக்கு உள்ளவன் எடுத்துகிட்டு போயிடுவான்னு பெட்டியை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டுல ஜபிக்கிற ஆண்டவரே ஆசீர்வதியும். இப்படி தெய்வ பக்தி ஆதாய தொழில் எண்ணுகிறவர்கள் பண பேய்கள், பண முதலைகள். கார் கொடுத்தார், பங்களா கொடுத்தார், வீடு கொடுப்பார். வயநாட்டில் பாரு ராஜா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் மண்ணோட மண்ணு 30 40 அடியில் கீழே மண்ணில் போயிடுச்சான். என்ன இருக்கு? நம்ம தரையில் இருக்கிறதுனால இங்கெல்லாம் தண்ணி வராதுன்னு நினைக்காதீங்க. தூத்துக்குடி மறந்துடாதீங்க, சென்னையை மறந்துடாதீங்க. சோப்பு டப்பா மாதிரி தண்ணி. இப்போ கார் மிதங்கி போச்சு. கார் கொடுத்தார், கார் கொடுத்தார், கார் கொடுத்தார். சின்ன பையன் மாதிரில நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் முஸ்லீமுக்கு கார் இல்லையா? ஏன் இந்துக்கள் கோடீஸ்வரனா இல்லையா? ஏன் டாட்டா ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரன் இன்றைக்கி அம்மானி இருக்கிற சொத்தை விட அதிகமாக தான தர்மம் செய்கிறான். உலகத்திலேயே பெரிய தான தர்மம் அவன் தான். எத்தனை கோடீஸ்வரங்கள் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சதுன்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் உலக ஆசீர்வாதம் சரி, புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 15 எவனும் சொல்லி கொடுக்குறது இல்லையில. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்ன? 29:15 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். லேலுயா. நான் உங்களிடத்தில் வரும்போது எப்படி வருவேன்? தற்கூரியாக வருவேன், முட்டாத்தனமாக வருவேன், ஒரு கூறு இல்லாமல் தான் வருவேன்ல. இன்றைக்கு உள்ள மாதிரி சொல்ல முடியுமா? காரோடு வருவேன், பங்களாவோடு வருவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது ஏரோப்ளேனில் வருவேன். இந்த சுவிசேஷத்தோடு நீ வர்றியா நாய? அதை பாருங்க. இதுதான்ப்பா ஆசீர்வாதம். இங்கே போட்டிருக்கு சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். இதுதான். இது உலகத்துக்குரியது, எழுத்துக்குரியது அல்ல. எபேசியர் 1:3 அப்படிங்க. எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். இந்த வசனம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய, எழுத்துக்குரியது இல்லை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வதிக்க போறார் இல்லை, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 30:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோட வேதனையை கூட்டார்னு விளக்கறிய நாய. அந்த ஆசீர்வாதம் எதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஐஸ்வர்யம் எதுன்னு உனக்கு தெரியுமா? இதில் 7ஆம் வசனம் படி அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாக மாறுது. எது? 7 படி 1:3 எபேசியர் 1:1 அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். 3ஆம் வசனத்தில் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஐஸ்வர்யம் என்னது? கிருபையின் ஐஸ்வர்யம். அதுலேயே இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அதுலேயே தாழ்மையின் ஐஸ்வர்யம், மேன்மையின் ஐஸ்வர்யம், இப்படி நிறையா இருக்குது. விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். இதுதான் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. நற்கிரிகளை ஐஸ்வர்யவான்களாக இருங்கன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17-18 பவுல் விளக்குறான். உலக ஐஸ்வர்யவான்கள் என்ன உண்டாகும்? 9ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் பலவிதமான இச்சையில் விழுகிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் உலக ஐஸ்வர்யம் இதில் தான் கண்டுபிடிக்க முடியுது. நீயோ 11 தேவனுடைய மனுஷனே. நீ யாரு? தேவனுடைய மனுஷனே. இவைகளை விட்டோடி ஓடிரு. நல்ல பாப்பா கண்டு ஓடுற மாதிரி இந்த கண்டு ஓடி ஓடி என்னது? நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றி கொள். அதற்காகவும் அழைக்கப்பட்டாய் இல்லை, அதற்காகவே அப்படியே இழு. இதுக்கு தாண்டா உன்னை அழைச்சிருக்காரு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாங்க. லாபம் என்ன? மத்தேயு 16:26 மறந்துடாதீங்க. உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆத்மா முக்கியம். பின்பு
ஆத்மாவை வைக்காத, முன்பு பணத்தை வைக்காத. லூக்கா 12:20 மதிகேட முட்டா பையனு மதிகேடனே உன் ஆத்மா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அது கொடுப்பார், மக்களை கொடுப்பார். 3 மாடி 4 மாடி 5 மாடி, அடேங்கப்பா 4 கார் நிற்குதுக்கா, 10 கார் நிற்குது. நீ ஒன்றும் கொண்டு போக முடியாது ராஜா. நீ சாகும்போது ஒரு நாள் கடந்தாலே தூக்குங்க 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 எதுக்கு எடுத்தும் போது ரொம்ப அழுவான். அப்போ நிறுத்திடுவோம்னு கீழே வச்சா, இல்லை சும்மா கொண்டு போ சாமி. உன் பெத்த தகப்பேன், உன் பெத்த தாய் உங்ககிட்ட இருப்பானா? உன் மனைவி ஒரு ராத்திரி பாடியாக இருக்கும்போது உங்ககிட்ட படுப்பாளா? தகப்பனையாவது தாயையாவது இயேசுவை விட அதிகமாக நேசிக்காதீங்க. போலி கிறிஸ்தவனா ஏன்டா வாழ்றீங்க? போலி கிறிஸ்தவனா ஏன் இருக்கீங்க? இருந்தால் உண்மையாக இருந்தாலும் செத்து போயிரு, இந்துவா போயிரு, முஸ்லீமா போயிரு. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? 21 லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் தனக்காகவே ஐஸ்வர்யமாக இருக்கிற முழுவதும் இப்படி தாண்டா இருக்கான்னு சொல்கிறாரு. 15ஆம் வசனத்தில் இயேசு சீசர்களை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, சீசரில் திரும்பி சொல்கிறாரு, நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு பொருளாசைக்காக ஜெபம் பண்ணுறான், பொருளுக்காக கருத்தரங்கு நடத்துகிறான், பணத்தை எப்படி ஆட்டையை போடணும், எப்படி சேர்க்கணும்னு அதுக்காக பிளான் பண்ணுறாயா இன்னைக்கு? அன்னைக்குள்ள அப்போஸ்தலர் உபதேசம் என்ன, அன்னைக்குள்ள இயேசுவின் உபதேசம் என்ன? எவன் இன்னைக்கு கை கொள்றான்? எல்லாம் போலி நாய்க தானே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்க தானே, எல்லாம் வேதவாத பரிசரி ஐயோ தானே இவெல்லாம் போலி கிறிஸ்தவன் தாண்டா. எப்படி பரலோகம் போக முடியும்? இவங்கெல்லாம் கடைசியில் இயேசுகிட்ட மாட்டுவாங்க. எப்படி மாட்டுவாங்க? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 22-23 மாட்டுவாங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனமாக உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அதை செய்யணும். அடேங்கப்பா, இயேசு பாராட்டுவாராகும். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்கார என்னை விட்டு அகன்று போங்க. அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க தான். தேவனிடத்திலே தேவனுடைய சுவிசேஷம் முதல்ல ஊழியக்காரங்கிட்ட தான் தொடங்கும், மறந்துடாதீங்க. 1 தீமோத்தேயு 1 4 17 தேவனுடைய நியாயந்திருப்பு முதல்ல தேவனுடைய வீட்டில் தோங்கும் காலம் வருதுன்னு போட்டிருக்கேன். அதனால சும்மா அசால்ட்டாக நினைக்காத, அங்கே போய் நீ மாட்டிடுவேன் ராஜா. இன்னைக்கு உனக்கு குத்துது குறையுதுன்னா இன்னைக்கு நீ மனம் திரும்பலாமே, அங்கே போய் நீ மனம் திரும்ப முடியாத ராஜா. அங்கே நீ கேவலப்பட்டு போயிடுவியே. அதனால தான் நான் கத்தி கதறி வேதனையோடு சொல்கிறேன். இந்த மாதிரி பேசினா எவனாவது அடுத்த முறை கூப்பிடுவானா? என்னைய கூப்பிட மாட்டான். கூப்பிடணும்னு நினச்சி பேசுகிறவன் இப்படி பேச மாட்டான். பணத்தை சம்பாதிக்கிறவன் இப்படி நான் பேச மாட்டேன். என் ஜீவனை, என் உயிரை கொடுக்குறேன். இயேசுவுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், இயேசுவுக்காக அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவோ பாடுகள் இயேசுவுக்காக சகிச்சு என் சாட்சியை காத்திருக்கிறேன். இன்னும் இயேசுவுக்காக எத்தனை பாடுனா கூட சந்தோஷமாக இப்போ இருக்கேன், நான் ரெடியாக இருக்கிறேன். அதனால் என்னை நான் மேன்மை பாராட்ட முடியாது. அடைந்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் இன்றைக்கி நான் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் நிற்கணும். நாளைக்கு 10 கோடி எனக்கு கொடுத்து ஆட்டையை போட்டால் என் குணம் மாறுமா கரெக்டாக இருப்பான்னு இப்போ எப்படிடா சொல்ல முடியும்? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அது பெரிய ஆபத்து. பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. ஒருவனுக்கு திரளான ஆசை இருந்தோ அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் அல்ல. வசனம் இயேசு சொல்கிறார், வேறு யாரும் சொல்ல, இயேசு சொல்கிறார், ஜீவன் அல்ல. ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறார், என் பாரத்தை ஏற்றுக்கங்கன்னு சொல்ல. அவர் ஒரு பாரம் கொடுக்குறாரு, அதை ஏற்றுக்குங்க. அந்த பாரம் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாக இருக்குன்னு அவர் சும்மா கொடுக்குறாரு. அது லெகுன்னு சொல்கிறார், ஈஸின்னு சொல்கிறாரு. அதனால தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு பாரம், பாரம்பரியம் பாரம், மோசையின் ஊழியம் பாரம், லேவி ஊழியம் பாரம், பழைய ஏற்பாட்டு எல்லா முறைகளும் பாரம். அதில் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த ரட்சிப்பு அது அறியாமையுள்ள காலம். தேவன் காணாதவரை போல் இருந்தார். அப்போஸ்தலர் 17:30 போட்டிருக்கு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறான். ஆர்டர், தேவனுடைய கட்டளை. அது அறியாமையுள்ள காலம். அதை போய் இன்னைக்கு ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இது கடைசி காலம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றின இதை சொல்லு, இதை பேசு. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாரே, அதை சொல்லு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரே, நீ கற்றுக்கொள்றியா? இயேசுகிட்ட ஒரு தலைவர் யார்? எங்கள் பம்பாயில் இருக்கிறார், எங்கள் தலைவர் பெங்களூரில் இருக்கிறார், எங்கள் தலைவர் ஹைதராபாத்தில் இருக்கார், சென்னையில் இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் தலைவர் எங்கே இருந்தார் தெரியுமா?
கொலோசியர் 2:10. கொலோசியர் 2:10 படிங்க. நிருபங்களே படிக்காமல் இருக்கீங்க. கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற எவருக்குள்ள? அவருனா எவரு சொல்லுங்க? எவரு? இயேசு கிறிஸ்து என் தலைவர். உங்கள் தலைவர் சினிமா நடிகராக இருக்கக்கூடாது. உங்கள் தலைவர் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. உங்கள் தலைவர் நாளைக்கு செத்து போய் நாடி போகிற ஸ்தாபன தலைவராக இருக்கக்கூடாது. உங்ககிட்ட எவனாவது இனிமேல் தலைவர்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்கள். தலைமை இடம் பரலோகம்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வழிகாட்டிகள் அப்போஸ்தலர்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வேத பாடம் நிருபங்கள்னு சொல்லுங்கள். ஏன் பயப்படுறீங்க? இன்னும் பயப்படாதீங்க. இன்னும் கடைசி காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு புசிப்போம் கொடுப்போம், நாளைக்கு இனிமேல எல்லாம் காலம் செல்லாதே. எச்சரிப்பை. முழு உலகத்துக்கு இந்த சத்தியம் போகுது. எல்லா கிறிஸ்தவங்களுக்கு போகுது. என்னை எவனோ ஏதோ இவனை என்னடா செய்வோம்னு பேக்ரவுண்டு இதெல்லாம் நீ உனக்கு தேவையில்லை ராஜா. என் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் சொல்ல போகிற வசனம் இல்லை, சொல்லிட்டார். ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரு பெரிய ஐயா பாடுறாரு, என்னப்பா சொல்லுங்கப்பா, சொல்கிறபடி நான் செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா நான் செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன்னா. ஏற்கனவே சொல்லிட்டார் ஐயா. ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டார். சொன்னதை பேசு, சொன்னதை போதி, சொன்னதை மக்களுக்கு சொல்லு. இனிமேல சொல்லுங்கப்பா. வேறொரு இயேசு தான் சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசு வந்து இப்போ பேசிக்கிட்டேன், இப்போ டீ குடிச்சிட்டு போனார், இப்போ இந்த ரூமில் வந்தார், இந்த இப்போ இயேசு என்னன்னு கேட்டேன் பேசினார். ஒன்றும் பொய்யா இருக்கும் அவன் சொல்கிறது. இல்லாட்டினா உண்மையாக சொன்னால் அந்த இயேசு வேறொரு இயேசு. பழைய ஏற்பாட்டையே ஒருத்தன் சொல்கிறான், பேர் சுவிசேஷகரான், வேறொரு சுவிசேஷம். அந்நிய பாஷையும் பேசுகிறான், பழைய ஏற்பாட்டையும் போட்டு உலட்டுறான், வேறொரு ஆவி. தெரியுதா உங்களுக்கு? எவனா சொல்லி கொடுத்துருக்கானாங்க. 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எண்ணில் 4ஆம் வசனம், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். 3 இருக்குது. எதுலையுமே டூப்ளிகேட் இருக்குல்ல. இப்போ 500 நோட்டு மாதிரியே கள்ள நோட்டு இல்லையா? இருக்குல்ல. கண்டுபிடிங்க. கள்ள நோட்டு எது, நல்ல நோட்டு எது கண்டுபிடிங்க. ஒரிஜினல் இயேசு யார், டூப்ளிகேட் இயேசு யார்? ஒரிஜினல் இயேசு யாருன்னா இந்த சுவிசேஷங்கள் படி, இந்த நிருபங்களின் படி இயேசு சொல்லுகிறார்னு ஒருத்தன் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறான்னா ஒரிஜினல் இயேசுவை சொல்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு இயேசு பேசினாரு, இப்போ தான் பேசினாரு, இப்போ என்கிட்ட வெளிப்பாடு கொடுத்தாரு, இந்த தீர்க்க தரிசனம் இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால் அவன் வேறொரு இயேசுவை சொல்கிறான்னு அர்த்தம். வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறான், வேறொரு ஆவி உடையவனாக இருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு ஏவாள் பாம்பு ரூபமாக வஞ்சித்தது மாதிரி இன்றைக்கி போதகர்கள் மூலமாக வஞ்சிக்கிறான். அந்த போதகர்கள் லிஸ்ட்டு அங்கே போட்டு 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவனுடைய ஊழியக்காரன், நீதியுடைய ஊழியக்காரன் வேஷத்தை தரித்தா அது ஆச்சரியம் அல்லவே. அவங்களுடைய நடவடிக்கை கிரிகள் மூலமாக, கனிகள் மூலமாக தான் வெளிப்படும். கனிகள்லாம் செயல்பாடு. கடைசியில் அவன் சொல்லி கடைசியில் முடிக்கிறது என்ன முடிக்கிறான்னா, டவருக்கு வாங்க, கடைசியில் மலைக்கு வாங்க, கடைசியில் இவ்வளோ ரூபாயை எழுதிருங்க, கடைசியில் இத்தனை ரூபாய் இவ்வளவு காசை கட்டடத்துக்கு போட போகிறேன் கொடுங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு தேர்தல் கட்சிக்காரன் 1.5 மணி நேரம் பேசி கடைசியில் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொல்கிறான்ல, அதுதான் முக்கியம். அந்த அவன் எதை ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறானோ அதுக்காக தான் இவ்வளோ பிரசங்கம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியா? மனம் திரும்புன்னு சொன்னாங்க. கடைசியில் ரட்சிக்கப்படு, பாவ மன்னிப்பு பெரு, பரலோகத்துக்கு உன் பேர் எழுதப்படணும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அதைத்தான் சொன்னாங்க. இன்றைக்கி சொல்கிறானே அப்படி, நான் சொல்கிறேன் அப்படி.
நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லுங்கள். இன்றைக்குள்ள ஊழியர்கள் அப்படி சொன்னால் அது பரவாயில்ல. இன்றைக்கி கடைசியில் 1.5 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் அவன் சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன், இவ்வளோ ரூபாயை ஆட்டை போடு, இவ்வளோ ரூபா நம்ம இது வாங்க போகிறேன், இவ்வளவு நான் வந்து ஏன் குணமாக்கு வரங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நிறைய பேர் சுகமாக்கிட்டு இருக்கிற ஆஸ்பத்திரி எதுக்கு நான் ஏன் உனக்கு? ஆஸ்பத்திரி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீ குணமாக்கு வரமுள்ளவன் ஊழியக்காரன்னு சொல்கிறீங்கள, உனக்கு எதுக்கிட்ட ஆஸ்பத்திரி? மக்களை எந்த அளவில் மடையராக்குறாங்க, ஏமாத்துறாங்க. எவ்வளவு துள்ளு முள்ளு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏசு அவ்வளோ சீப்பாக ஏசு அடிக்கடி அவ்வளோ புரண்டா அடிக்கடி தரிசி, அந்த அளவில் நீ பரிசுத்தவானா? பவுல் இயேசுவை தரிசித்தான், அவன் வாழ்க்கை தலைகளாக மாறிச்சு. தனக்காக வாழலை, பிறருக்காகவே வாழ்ந்தான். பணக்காரனை அவன் நினச்சா கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம். கப்பல் வச்சு இருக்கிறவன் பெரிய பெரிய மேத அறிவாளி, எல்லாத்தையும் நஷ்டம்னு குப்பைன்னு விட்டான். இயேசுவை தரிசனத்தினுடைய அடையாளம் தன்னைத்தானே தியாகம் பண்ணி ரத்த சாட்சியா செத்தாயா, அவன் தான் இயேசுவை தரிசத்தான். அவன் சொல்கிறது நம்புறா? இன்றைக்கி இயேசுவை தரிசித்தேன்னு சொல்லி சினிமாக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, சினிமாக்கார மாதிரி வேஷம் போடுறானே, யூடியூப்பர் கூட 1.5 மணி நேரம் யூடியூப்பர்லேயே உட்காந்துருக்கான். அவ்வளவு சிகை அலங்காரம், அவ்வளவு சயின்டிஸ்டு, பெரிய விஞ்ஞானி, அறிவாளி. இவன் இயேசுவை தரிசிக்கிறானா? வேறொரு இயேசுவை தான் அவன் தரிசிக்கிறானே தவிர, வேறொரு சுவிசேஷத்தை தான் அவன் சொல்கிறானே தவிர, வேறொரு ஆவியை தான் அவன் ஏங்குறானே தவிர, மக்களை நரக பாதாளத்துக்கு அவன் அழைச்சிக்கிட்டு போகிறானே தவிர வேற அல்ல என்பது தயவு செய்து ஞானம் உள்ள மனம் இதில் விளங்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். கடைசியில் ஒரு பாரத்தை சொல்கிறேன். எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, உன் ஸ்தாபனத்தை நோக்கி அல்ல, உன் தலைவரை நோக்கி அல்ல, உன் பைபிள் டீச்சரை நோக்கி அல்ல, உன் ஆவிக்குரிய தகப்பேன்னு ஒருத்தனை வச்சிருப்பிய அவனை கிடையாது, எவனையும் கிடையாது, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எவனையும் பின்பற்றாத, இயேசுவை நோக்கி. உனக்கு நியமித்த ஓட்டத்தில் இன்னொருத்தன் ஓட்டத்தில் நீ ஓடக்கூடாது. இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு இருக்கும், அந்த கோட்டிலையே தான் ஓடணும். இன்னொரு கோட்டில் போய் நுழைஞ்சா இவனும் கெட்டு அவனையும் கெடுத்து அப்படி இருக்கும். உனக்கு நியமித்த பாதையில் எப்படி ஓடு? பெருமையோடு ஓடு, இல்லை பொறுமையோடு ஓடு ராஜா, பொறுமையோடு ஓடு. எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் தள்ளி விடுங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா முடியோட பாரமாக மொட்டையை எடுத்துருவான். சூட்டு போட்டு நல்லா கோட்டு போட்டுக்கிட்டா ஓடுவான், ஜட்டியோடு ஓடுவாயா, அது கூட பாரம் அவனுக்கு, உடம்பெல்லாம் குறைச்சிடுவான். 100 கிராம் கம்மின்னு சொல்லி ஒரு அம்மாவை போய் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு ஆட்டக்காரியை நம்ம இந்தியா ஒரு பொம்பளைய 100 கிராம் குறைவான். இதில் என்ன இருக்குது? இதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் குறைக்கிறான்னா அந்த அளவில் பாரம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் உனக்கிட்ட சின்ன ஓட்டை தானேன்னா பெரிய கப்பலை கவுத்துரும், சின்ன புளித்த மாவு தானே முழு இதையும் கெடுத்துரும். அதான் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு சொல்லும் போது, இவன் அப்பத்தை கொண்டு வர்றது எவனோ மறந்துட்டான் போட்டுருக்குன்னு சொல்லி திங்குறதுல தான் அவன் இருந்தான். இயேசு என்ன சொன்னார்னா, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார்னு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. உபதேசம் புளித்த உபதேசமாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 5 புளித்த மாவோடு அல்ல, துப்பரும் பிசைந்த பரிசுத்த மாவோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. புளித்த அப்பம் இயேசுவின் அப்பம் அல்ல, பிரஸ்ஸாக இருக்கிறது அப்பம் தான் இயேசுவின் அப்பம். அதனால தான் நான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ ஜீவ அப்போ நானே, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கும்போது மீனையும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த மீன் தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நான் வேணான்னு சொல்லலை, மீன் தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை அப்படியே திங்க முடியாது, மீன் அப்படியே நீ சாப்பிட முடியாது. கண் இருக்குது, மண்டை இருக்குது, அதில் ஒரு செதில் இருக்குது, குடல் இருக்குது, முள்ளு இருக்குது, எல்லாத்தையும் கழித்து கறியை மட்டும் சாப்பிட வேண்டியது. அதுபோல் பழைய ஏற்பாட்டை முழுசாக எல்லாத்தையும் வேண்டாம்னு நான் சொல்ல வரல. நல்ல தீர்க்க தரிசனங்கள், நல்ல கருத்துக்கள், பொதுவான பந்தி டைலாக் மாதிரி உள்ள எல்லா மதத்துக்கும் பொருத்தமான காரியங்களை நீ பேசலாம், எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏசு பழைய ஏற்பாட்டை ஏன் அடிக்கடி வந்து குறிப்பிடுறாரு? அப்போஸ்தலர்கள் ஏன் அடிக்கடி குறிப்பிடுறாங்கன்னா, அங்கே தான் ஊழியம் செஞ்சாங்க, முத அங்கே தான் தொடங்குனாங்க. அதனால் அவங்க வேதத்தில் வெறியாக இருக்கிற அவங்களுக்கு அந்த வேதத்தை வச்சு புரிய வேண்டியதாக இருக்குது.
வேதத்தை வச்சு அவங்களுக்கு இது எழுதப்பட்டது நான் தான் சொல்கிறாரு. என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்கிறாரு. நான் தான் மோசே என்னை பற்றி எழுதியிருக்கான்னு சொல்கிறாரு. மோசேன்னு உயிரை விடுறான். அந்த மோசே தாண்டா என்னை பற்றி எழுதியிருக்கான்னு சொல்கிறாரு. என்னாகமோ உபாகமோ 29:29 மறைவானது தேவனுக்கே உரியதுன்னு சொன்னான். வெளியாக்கப்பட்ட ரகசியங்கள் அதாவது நியாயப்பிரமாணம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொன்னான். நமக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்க, பிள்ளைகள்னா அவங்க சந்ததி, புறஜாதிகள் கிடையாது. மறைவானது தேவனுக்கே உரையுதுன்னு இருக்கு. மறைவானது அவனுக்கு மோசேக்கு வெளிப்படுத்தலை, சொல்லலை. அப்போ எப்படிடா சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும்னு கேட்டால், உபாகம் 18 அதிகாரத்தில் 15-20 வரை படிக்கும்போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர்லேருந்தே தேவன் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கொடாதவனே தேவன் விசாரிப்பார், சங்கரிப்பார். அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு என்று அப்போஸ்தலர் 3:22 பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்குறான். ஏய் இஸ்ரவேல் ஜனங்களே, மோசேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மோசே சொன்ன தீர்க்கதரிசி இந்த இயேசுவே. இவரை முதலாவது தேவன் எழுப்பி உங்களுக்கே அனுப்பினார். நீங்கள் அவரை அநியாயமாக சிறுவில் அறிஞ்சு கொண்டுட்டீங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதுதான் கிறிஸ்தவ ஊழியம். பெந்தேகோஸ் ஊழியம்னு எங்கேயாவது இருக்கா ஐயா? எங்கேயாவது பைபிளில் பெந்தேகோஸ் ஊழியம் இருக்கா? பெந்தேகோஸ் பாஸ்டர்னு எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ் சபைன்னு எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ் அனுபவம்னு எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ் உபதேசம்னு எங்கேயாவது இருக்கா? எல்லாம் இவங்களுடைய செட்டப் தானே, இவங்க கோர்த்தது தானே, இவங்க புகுத்துறது தானே. திருவிருந்துன்னு வார்த்தை பைபிளில் இருக்கா? திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கா? அம்மாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், சோசியக்காரங்க நாங்கள்லாம் வெறுத்துட்டு இங்கே வந்தால் எங்களை விட சோசியக்காரங்க அதிகமாக இருக்காங்க. இங்கே எவன்டா போய் இப்போ வசனப்படி நடக்கிறீங்க? எல்லாம் ஜோசியக்காரன், குறிக்காரன், எல்லாம் கோலாங்கி தான் இங்கே இருக்கானே தவிர எவனுங்க நல்ல ஊழியக்காரன் எவனும் கிடையாது. நல்ல ஊழியக்காரன் யார்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை தள்ளிவிடு, பாரத்தை தள்ளிவிடு, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் இல்லை. இயேசுவே வரல, இயேசுவே வராதனால அது பொதுவான விசுவாசம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாசமானது நம்பப்படுது உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமாக இருக்குது. அதில் 40 வசனம் இருக்குது அந்த அதிகாரத்தில். அதில் 39 வசனம் பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புஸ்தகமாக்கும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு புஸ்தகமும் 39 புஸ்தகம் 39 வசனம். அந்த 39 வசனத்தை தயவு செய்து படிக்க நான் முடிக்க போகிறேன். அந்த 39 வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒரே அடி. இவர்கள் எல்லாரும் அப்படின்னா ஆபேலிருந்து 4ஆம் வசனத்து ஆபேலிருந்து பாரு, ஏனோக்கிலிருந்து பாரு, நோவாவிலிருந்து பாரு, ஆபிரகாமிலிருந்து பாரு, மோசேயிலிருந்து பாரு, யோசேப்பிலிருந்து பாரு, தாவீதிலிருந்து பாரு, தானியேலிருந்து பாரு, சாமுவேலிருந்து பாரு, எப்தாலிருந்து, கிதியோனிலிருந்து எல்லாம் தோடு துருத்திக்கு எல்லாம் மொத்தமாக சொல்லிட்டு இதுக்கு மேலே பொறுமை கிடையாது பாருங்கள். ஒவ்வொரு வருஷம் இந்த 32ல் பொறுமையே பத்தலை. நீ என்னத்தை நான் சொல்வேன்? இனி 1.5 மணி நேரம் தாவீதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், ஆபிரகாம் பற்றி 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். போகிற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. அப்போஸ்தலர் 32ல் இனி காலம் இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள வெறும் காலம் போதாது. 39ல் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி, அதாவது ஒரு பக்கம் நற்சாட்சி பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒரே அடி அடையில 40. அவர்கள் நம்மை அல்லாமல், நம்ம என்ன கிறிஸ்தவங்க, அவர்கள்னா பழைய ஏற்பாட்டுக்காரங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்களை விட புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் பூரணர்கள். நம்மை விட அவர்கள் பூரணராகாதபடி. இந்த வசனத்தை கேட்பீங்க. கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூரணர்கள் அல்ல. இதுக்கு எவனாவது மறுப்பு சொல்ல முடியுமா? நம்மை அல்லாமல் பூரணம். அந்த 40ஆம் வசனம் மட்டும் நல்லா 10 தடவை படி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்து நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார். தேவன் நியமிச்சிருக்காரு. நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஆபிரகாம் மாதிரி பெரிய காரியங்கள்லாம் பெரிய காரியங்கள்லாம் சாதிக்கலை. ஒன்றும் தெரியாத அப்பாவிங்க நம்மளை ஆண்டவர் முன்னாடி கனப்படுத்தி வச்சிருக்காரு. அவர்களை விட நீ பூரணர்கள். காரணம், இயேசுவினுடைய மக்கள் அவங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க. எப்படி விசுவாசிக்கிறாங்க? தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறாங்க. தேவன் யாருக்கும் தெரியல, தேவகுமாரன்னு தெரியல. அம்மான்னு சொல்ல ஆசை, அம்மான்னு சொல்லவா?
ஏன் அப்பான்னு சொல்லவா, இல்லை அருள்நாதன் சொல்லுவா, ஒருத்தன் யெசுவா அதான் நாயே ஏசுன்னு மொழிபெயர்த்தாச்சுல, இந்த என்னடா உனக்கு யெசுவான்னு ஒருத்தன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட குழப்பங்கள் போராட்டங்கள் இன்றைக்கி தலைவை தெரிக்கிற அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகவே தமிழ் மொழிபெயர்ப்பு சீகன் பால்க் ஐயா மிகச்சிறந்தது. இந்தியாவிலேயே தமிழ் மொழி தான் புதிய ஏற்பாட்டில் வெளியானது. அதோடு விட்டு தொலைஞ்சிருக்கலாம். பழைய ஏற்பாடு தொடங்கும் போதே செத்துட்டார். ஆகவே பழைய ஏற்பாடு பழசு. நான் சொல்லலை, திரும்ப சொல்கிறேன், நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நான் விட்டுட்டேன். 14:15 பாருங்கள். 14:15 மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 3ல் 14:15 மறந்துடாதீங்க. படிங்க. இல்லை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14:15 அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்த நாள் வரைக்கும். பழைய ஏற்பாடு நான் சொல்லலை, பவுல் சொல்கிறான். வேத அறிஞர் பண்டிதன் பழைய ஏற்பாடுன்னு அவன் சொல்கிறான். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு இருதயத்தில், அந்த முக்காடு இருக்கு, இருதயத்தில் இருக்கு. அந்த முக்காடு நீங்காம இருக்கு. அது யாரால நீங்கும்? கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. யூதர்கள் கிறிஸ்துவை ஏத்துக்கல, பழைய ஏற்பாடுக்காரன் கிறிஸ்துவை ஏத்துக்கல. அவனுக்கு அந்த முக்காடா இருக்கு, அவன் இருதயம் கடினமா இருக்கு, அவன் பழைய ஏற்பாட்டிலேயே நிற்கிறான். அப்புறம் படிங்க 15. அந்த 5 ஆகமம் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அந்த மோசையின் ஆகமங்கள் வாசிக்கும் போது இந்த நாள் வரைக்கும் அந்த முக்காடு இருதயத்திலே இருக்க, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினார். 3000 யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அன்னைக்கு விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, அந்த பாரத்திலிருந்து விடுதலை. ஆகவே நம்ம எல்லாமும் பூர்ணராகாதபடி திரும்ப வந்துருங்க. திரும்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 40 அவர்கள் நம்ம எல்லாமும் பூர்ணராகாதபடி. கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாடுக்காரர்கள் பூர்ணர்கள் அல்ல. பூர்ணம் அல்லாதவங்களை பூர்ணமாக்கப்பட்டவங்களுக்கு கோல் மாடலாக பேசலாமா, மாதிரியாக பேசலாமா, முன்மாதிரியாக பேசலாமா, அவங்கள பின்பற்றி சொல்லலாமா, மகனே ஊழியனே சொல்லலாமா, நியாயமா நீ சொல்கிறது தர்மமா? அவங்களுக்கு நாம தான் சொல்லணும். இப்போ யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் இருக்காங்கன்னா, கிறிஸ்தவன் தான் யூதர்களுக்கு சத்தியம் சொல்லணும். அவன் சத்தியத்தை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அறியாமல் உள்ளவங்க, பூர்வ காலங்களில் பங்குபாக வகை வகையாக சொல்லவங்க, இயேசு அவங்களுக்கு சொன்னதை அவங்க ஏற்றுக்கல. அறிந்தார்களானால் மகிமின் கர்த்தரை சிறுவில் அறிந்திருக்க மாட்டார்களே. இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தாரு தவிர அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. அவர் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவங்க ஏற்றுக்கிறல, இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறல. ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12:1 இயேசுவே அந்த விசுவாசத்தை தொடங்குறேன். அந்த விசுவாச பிரமாணத்தின்படி ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அந்த விசுவாச அடிப்படையில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணலாம், அந்த விசுவாச மார்க்கத்தின்படி ஒருத்தர் விசுவாச குடும்பத்தார ஆகலாம். இந்த விசுவாசி கிறிஸ்தவ விசுவாசி, கிறிஸ்தவ உபதேசம், கிறிஸ்தவ ஊழியர், கிறிஸ்தவ சபை, இதுதான் காரியம். அதிகம் சொல்ல எனக்கு டைம் இல்லை, அதிக நேரங்கள் எனக்கு கிடையில. இன்னும் இந்த பைபிளே தொடலை திறக்கலை. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நேரம் இருந்தால், நல்லவங்களாக இருந்தால் இன்னொரு முறை கூப்பிடுங்க. அதில் இன்னும் நிறையா சத்தியங்களை நான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான். இதை விட ஒரு சத்தியம், இதை விட ஒரு உபதேசம், இந்த விசுவாசத்தை தள்ளி, இந்த போதனையை தள்ளி எவனாக இருந்தாலும் அந்த வசனமே அவனை நியாயந்திருக்கும். அந்த வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படி வார்த்தையில் ஒழியாது. தயவு செய்து மக்களே, இன்னைக்குள்ள ஸ்தாபனங்களை பின்பற்றாதீங்க, இன்னைக்குள்ள தலைவர்களை பின்பற்றாதீங்க, இன்னைக்குள்ள டீச்சர்களை பின்பற்றாதீங்க, இன்னைக்குள்ள எந்த நாதாரியும் பின்பற்றாதீங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். சீக்கிரம் நம்மை அழைக்க திரும்ப வரப்போறார். வசனங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இனி காலம் செல்லாது. வருகைக்கு ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Hallelujah.
பேசுங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. நான் கொஞ்சம் பேசணுமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு இதுதான் உண்மை இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அடிக்கடி அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்ம நடக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு தேவை, அது நிழல் தான். ஆனால் பொருளாக இருக்கிறது புதிய ஏற்பாடு. அதுலேயும் இந்த நிருபம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த நிருபத்தை வாசித்துக்கொண்டே இருக்கேன் நான் அடிக்கணும். அது ரொம்ப அவசியம். அதில் தான் இந்த நாட்களில் நம்முடைய முக்காடெல்லாம் எடுத்து போடக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்முடைய கண்கள் தெளிவடையும்படிக்கு நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை அனுதினமும் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நம்ம வரவழைக்கிறோம். சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் அவர்கள் மூலமாய் நமக்கு ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை சொல்ல சில காரியத்தை அவர் பேசுகிற போது உண்மைதான். அதை நம்ம வருத்தப்படுவதற்கல்ல. இப்படி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க கிறிஸ்டியானிட்டியெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை நம்ம பேசும்போது சிரிக்கிறோம். அந்த அளவில் அது இருக்குது சூழ்நிலைகள். அதனால் யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. இருப்பினும் நம்ம சரியான அந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க நியமித்திருக்க அந்த ஓட்டத்தில் சரியாய் போடணும், ஓடி முடிக்கணும். அதற்காகத்தான் இந்த விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், இல்லை வேதத்தை வாசிக்க, சத்தியத்தை நிறையா கேட்கணும் என்கிற நோக்கத்தோடு கூட நம்ம அடிக்கடி கூடி வருகிறோம். ஆனால் தேவ ஜனங்களாக இருக்க நீங்களும் நானும் இன்னும் தேவனோடு கூட நம்ம நெருங்கி போகணும். ஆண்டவரோடு கூட நெருங்கி போகணும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கணும். ஆண்டவர் வைக்கிறதான அந்த நுகம் பாரமாக தான் இருக்கும். ஆனால் அதை லகுவாய் மாற்றி கொடுக்குற ஆண்டவர். அவருடைய உபதேசம் தான் அந்த நுகம், அவருடைய சத்தியம்தான் அந்த நுகம். அந்த சத்தியத்தை நம்ம கேட்குற போது கஷ்டமாக தான் இருக்கும். இது எப்படின்னு. ஆனால் தேவன் கிருபையாய் நமக்கு உதவி செய்து, தேவன் தாமால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அதை லகுவாய் மாற்றி கொடுப்பார். பாரமெல்லாம் நீக்கி போடுவார். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வாழ்ந்து பார்ப்போம். உண்மையாகவே தேவனுடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நம்ம ஒருபோதும் வழி தவறி போகவே மாட்டோம். இந்த விவரத்தை, இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி, தேவனை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டோம். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவரையே நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் சொல்ல முடியும். அவரை தான் பார்க்கணும், மனுஷனை பார்க்கக்கூடாது. ஸ்தாபன தலைவர்கள் பார்க்க வேண்டாம். இதே மாதிரி ஆட்களாக அப்படி இருக்கிறாங்க. இருந்து என்ன செய்ய சத்தியத்தில் போட்டு விட்டுட்டாங்க. அதனால் ரொம்ப அவரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு அந்த வேதனையோடு கூட பேசுகிறாங்க. இது மாதிரி புஸ்தகம்லாம் இருக்குது, வாங்கி வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்களா? இதை வாங்கி விரும்புறது கிடையாது. ஏதாவது ஆசீர்வாதத்தோடு கூட ஏதாவது புஸ்தகம் எழுதியிருக்காங்களா அதை அப்படின்னு சொல்லி அதை தேடி பிடிச்சி தான் போய் கண்டுபிடிச்சி வாங்குகிறாங்க. காரணம் என்ன? அழிஞ்சு போகிறவைகளை தான் தேடுறோம், அதுதான் அர்த்தம். ஆனால் என்றென்றைக்கும் நிலையான அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஐஸ்வர்யமான ஆசீர்வாதத்தை நம்ம தேட வேண்டும் என்கிற வாஞ்சையினால் தான் அவர் அப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து யாரும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நம்ம வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. உண்மை ரகசியத்தை தான் அவர் சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே இருக்கிறதான ஊழியத்தை பார்க்கிற போது மிக வேதனையாக இருக்குது. அதனால் நான் உங்களெல்லாம் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பாஸ்டாக நம்ம ஜாதிக்காரனாக இருக்கட்டும், வேண்டாம் இல்லைங்களா? வீணாக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையால் நஷ்டப்படுத்திடுறாங்க. இப்படி சொல்லி 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 பாருங்கள், எனக்கு அன்பான தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடக்கூடாது. அதனால் மிக கவனமாக இருந்து தேவனுக்காக வாழணும். நிருபத்தை வாசிக்க பாருங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூரா அந்த புதிய ஏற்பாட்டிலே இறங்கணும். அதெல்லாம் அங்கேருந்து நம்ம இறங்கிட்டோம்னா சரி, உண்மையிலே மீண்டும் 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 அதை வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாடு விட்டுறாதீங்க, அது ரொம்ப அவசியம். ஆமாம், இதெல்லாம் நல்ல ஒரு நிழலாக இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு காரியத்தை நம்ம புதிய ஏற்பாட்டெல்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த நாட்களில் ஆண்டவர் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை பற்றி வெளிப்பாடு கிடைச்சிருக்கு? உண்மைதானே?
ஆனால் சும்மா சிரிச்சுட்டு ஏன் அப்படியே நம்ம அப்படியே தமாசுக்காக வந்துட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஆனால் உண்மையிலே ஒரு பக்கம் அவரை சிரிக்கும்படியாக சில வார்த்தைகளை பேசுறது நமக்கு ரத்தம் கொதிக்கிறாப்புல தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு நம்ம நின்றதே கூடாது. மிக கவனமாக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களை அதிகமாக கேட்டு தேவனை அதிகமாக தேடி அவருடைய வருகைக்கேட்டு நம்ம ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்களான நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆமாம், இப்படிப்பட்டதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏதோ கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி பாஸ்டர் தப்பானப்பான்னு வராதிங்க. நல்ல உற்சாகத்தோடு கூட வாங்க, வாஞ்சியோடு கூட வாங்க, மற்றவர்களும் கிளப்பி கொண்டு வாங்க, கூட்டிகிட்டு வரணும். எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான கூட்டங்களாக நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா. 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தோம், போதாது. எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யாரும் தூங்கினாமல் இல்லையே, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அற்புதமாக நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். அவை அனைத்து அந்த ரகசியமெல்லாம் உங்கள் இதை தங்கணும். தம்பி ஜெயசீலன் கூட பரவாயில்லையே, அவன் சிரிச்சமேனிக்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இப்படிப்பட்ட கூட்டங்களை அவன் விரும்ப மாட்டான், வர மாட்டான், பலவீனப்பட்டு வேலையை முடிச்சு வேகம் தூக்குவான். அப்படி தானப்பா? இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிலர்லாம் சமயத்தில் பார்ப்பேன் அறகுறையான நேரத்தில் எந்திரிச்சு ஓடுவாங்க. யாரும் போன பாடம் இல்லை பாருங்கள். இந்த முத்துப்பாண்டியெல்லாம் பாருங்கள், அவரெல்லாம் இந்த மாதிரி இதுகள்லாம் இப்படிலாம் ரசித்து வர்றது அல்ல. ஆனால் இன்றைக்கி நல்லா கையை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போராட்டம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சில ரகசியமான காரியங்களை ஸ்தோத்திரம் உண்மையாகவே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த வார்த்தைகளெல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை நேசிக்கிறபடினால, நம்மளை அழைச்சிருக்கிறபடினால, நம்மளை தெரிந்து கொண்டபடினால, நமக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படி, நம்மளை தகுதிப்படுத்தி வெட்கப்பட்டு போகாதபடி, அவர் வரும் நாளிலே தலைகுனிஞ்சு நிற்காதபடிக்கு தைரியத்தோடு கூட அவருடைய கிருபாசனத்தில் நெருங்கும்படியாகவே கர்த்தர் இப்படி செஞ்சிருக்கிறார். அல்லையா சொல்றீங்களா? அதனால் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி நாம் ஜெபப்படும். ஆண்டவரே, இந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒளியின் பிரகாசம், இந்த ஒளியின் சுவிசேஷம் எங்கள் மனதிலே நிலைச்சிருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இருளிலே இருந்தாலும் ஆண்டவரே, விவரம் தெரியாதபடிக்கு குருடனானவன் தடவி திரிகிறது போல இல்லாதபடிக்கு கர்த்தாவே கிருபையா இறங்கி என்னுடைய மனக்கண்களை திறக்கும்படியான சத்தியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த சத்தியத்தின்படியே நாங்கள் வாழ கிருபை தாங்க. ஒரு மனுஷன் பேசுகிறதுக்காக அல்ல, உங்களுடைய வார்த்தையே நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பேசுங்கப்பா. அன்னும் தினமும் நீங்க பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க சொல்லுகிறபடியே நாங்கள் செய்ய வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு மரியாள் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னாங்களேப்பா. அதே போல நாங்களும் நீங்க சொல்லுகிறபடியே நாங்கள் செய்ய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி போயாதபடிக்கு இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து இந்த வேளையிலே ஆண்டவரை விழிப்போடு கூட இருந்து இந்த சத்தியத்தை கேட்கும்படி கிருபைப்படுத்தீர். எங்கள் மத்தியில் கூட அருமையான தாசன் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, வைராக்கியத்தோடு கூட வார்த்தையை பேசும்படி கிருபை கொடுத்தீரே. எதை குறித்து பயம் இல்லாத அப்போஸ்தலன் பவுல் பேசுறது போல பேசினாரே அப்பா. இன்னும் அவருக்கு கிருபைதாங்க, இன்னும் அவருக்கு கிருபைதாங்க. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்த கிருபைதாங்க. மற்றவர்கள் எங்களை புறக்கணித்தாலும் நாங்கள் ஒருபோதும் உம்மால் புறக்கணிக்கப்படாதபடிக்கு நாங்கள் உம்மால் நேசிக்கப்படத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறவனை பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே போல நாங்கள் எங்களை ஒப்புக்கொட போகிற சாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்குரியவர்களை நாங்கள் நாடு எங்களுக்கு வாங்கியிருந்தாங்க. அருமணந்தாசரை கர்த்தர் இன்னெடுத்து பயன்படுத்தும். அவருக்கு நல்ல சுகபல ஜீவனை தாங்க. அவருடைய ஊழியத்தில் இன்னெடுத்து பயன்படுத்தும். அவர் எழுதுகிறதான இந்த ஆண்டவரை எடுத்த ஊழியங்களை கர்த்தர் வாய்க்கப்பட்ட அந்த பகுதிகளை வாங்கி வாசித்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட இந்த உலகத்திலேயே கெட்டு ஆண்டவரை சீரழிஞ்சு போயிடாதபடிக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைதாங்கப்பா. அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ள விசுவாசிகளை கர்த்தர் எங்களுக்கு மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நல்ல வாஞ்சைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ராஜ்ய வேலையில் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர முடியாத நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு இந்த ஒளியின் பிரகாசம் சேரட்டும். இந்த சத்தியமுடைய வாய் ஆண்டவரை காதுகளில் தொலைக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்றபடியான வார்த்தை நேரே பேசுகிறார்.
தொடர்ந்து காத்துக்கொள்ள ஆசீர்வதிங்க. நாங்கள் இப்பொழுது ஆண்டவர் ஓய்வெடுக்க போகிறோம். கர்த்தர் நின்றே தாங்க. காலை நாங்கள் சுகமாக எழுந்திருக்க உதவி செய்கிறாங்க. வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கப்பா. எல்லா துதிகன மைமேற்கமாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இப்போது எப்போதும் சகல நாட்களும் சகல பரிசுத்தவான்களோடு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.